நம்மை தேவன், இந்த உலகம் நம்மை பார்ப்பது சாதாரண பெண். அவளுக்கு என்ன, வீட்டில் இருந்து சமைக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், பிள்ளைங்களை வளர்க்கணும், வேலைக்கு போகிறவளா இருந்தால் வேலைக்கு போயிட்டு சம்பளத்தை கொண்டாந்து வீட்டில் கொடுக்கணும், அப்புறம் ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், வீட்டை பார்த்துக்கணும், அவ்வளோதான். உலகம் நமக்கு இப்படி ஒரு முத்திரை போட்டு வச்சிருக்குது. ஆனால் ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு பெண்ணையும் பார்க்கும் பொழுது வித்தியாசமாய் பார்க்கிறார். அவருக்கு பெண் தானே என்று சொல்லி எந்த ஒரு மகளையும் அற்பமாய் நினைக்கிறவர் அல்ல. அவருக்கு ஒரு பெண் தன்னை அவருக்கு விற்று போட்டால் தூக்கிடுவார் மேலே. ஒரு பெண் எசப்பா நான் உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அவளை கையில் எடுத்துருவார். உலகத்தில் தேவனுக்காய் பிரகாசிக்கிற பல பெண்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? இவ்வளோ பெண்கள் ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிக்கிறார்கள். வாட் மேட் த டிஃபரன்ஸ்? எது அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நான் ஏன் ஆண்டவருக்காக இன்னும் மேலே வரல? என் வாழ்க்கையில் என்னதான் தடை? இன்னைக்கு நான் என்னதான் செய்யணும்? ஆண்டவர் என்னோடு என்ன பேச விரும்புகிறார்? நான் கடந்த நாட்களில் எழுப்புதலின் சரித்திரத்தை படித்து கொண்டிருந்தேன். ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. பல இடங்களில் எழுப்புதல் வந்த இடத்துலலாம் 5 பெண்கள், 6 பெண்கள், 10 பெண்கள் கூடி 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 ஜெபித்த இடத்துல தான் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறார். அதே போல சிறு கூட்டமான ஆண்கள் சேர்ந்து ஜெபித்த இடத்துல தான் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு ஆண்டவர் கொடுத்த பாரம், என் மகளே, நீ எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போறியோ எல்லா இடத்துலையும் ஸ்திரீகளை தட்டி எழுப்பு. அவர்களை நான் ஒரு நோக்கத்துக்காக உலகத்திலே அனுப்பினேன். ஆனால் அந்த ஸ்திரீகள் அந்த நோக்கத்தை அறியாதவர்களாய் வாழக்கூடாது. ஒரு எளிய பெண்ணா இருக்கலாம், படிப்பறிவே இல்லாதவளா இருக்கலாம், அல்லது ஒரு படிப்பறிவு இல்லாத கணவனை திருமணம் செய்த ஒரு பெண்ணா இருக்கலாம், கணவனை இழந்த பெண்ணா இருக்கலாம், இல்ல தன்னுடைய வேலை வீடு என்றே ஓடிக்கொண்டிருக்கிற பெண்ணா இருக்கலாம். எந்த கேட்டகரியா இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில நான் கிரியை செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்பேஸுக்கு போனாங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு அம்மா அங்கேயே போயிருந்தாங்களே, அவங்க பேர் என்ன? சுனிதா வில்லியம்ஸ். சூப்பர் பவர் உமனா, உங்களை மாதிரி என்ன மாதிரி ரத்தமும் மாம்சமும் இருக்கிற ஒரு ஸ்திரீ. அவங்க போய் மேலே மாட்டிக்கிட்டப்போ தெரில, அவங்கள நேரிலலாம் நான் பார்க்கல. நான் ரொம்ப ஜோம் பண்ணேன், ஆண்டவரே அந்த மகள் என்ன செஞ்சிடணும், எப்படியாவது வந்துடணும் ஆண்டவரே. ஏதோ ஒரு நன்மையை செய்கிறதுக்கு எங்கே போனாங்க? ஸ்பேஸுக்கு போனாங்க. she had a mission to accomplish. ஆனால் எல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ண பிறகு லைஃபே போயிருங்கிற ஒரு நிலைமை வரும்போது she needs someone to lift her up. even though அவங்க ஒரு சயின்டிஸ்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு உங்கள் ஜபமும் என் ஜபமும் தேவையாக இருந்துச்சு. அவங்க அந்த தேதியில் வர்றாங்கன்னா அன்றைக்கி ரொம்ப எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். காலையிலேருந்தே ஜோம் பண்ணுறேன், வந்துடணும் ஆண்டவரே. பேர் என்னது? அப்போ ஆண்டவருடைய நாமத்தை தரித்திருக்கிற ஒரு பெண் ஸ்பேஸில் என்ன செய்யக்கூடாது? சாகக்கூடாது. ஜெயராணி, உனக்கு வேறு வேலை இல்லை, இதுக்கெல்லாம் தான் ஜோம் பண்ணுறியா நீங்கள் கேட்கலாம். இந்த பைத்திய மாதிரி இதுக்கெல்லாம் ஜோமணி ஆண்டவர் கிரியை செய்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக. உங்களுடைய பவர் என்ன தெரியுமா? வாட் பவர் யூ ஹேவ் இஸ் த பவர் ஆஃப் ப்ரேயர். ஒரு பெண் ஜெபித்தா காரியங்கள் மாறும். காரியத்தை கர்த்தர் மாற்றுவார். இது என்னுடைய 40 ஆண்டுகள் ஊழியத்தின் அனுபவம். எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஜபங்களை நான் ஏறெடுத்திருக்கிறேன், ஆயிரக்கணக்கான ஜபங்களை ஏறெடுத்திருக்கிறேன். ஒரு ஜபத்துக்கு கூட பதில் வராமல் இருந்தது இல்லை. எனக்காக ஏறெடுத்தது கொஞ்சம், பிறருக்காக ஏறெடுத்தது அநேகம். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கணும். என்ன பண்ணணுமா? உங்கள் பேர் என்னம்மா? கென்னத். நீங்கள் உட்காருங்க. நீங்கள் ஒரு ட்ரையல் பண்ணணும். ஆண்டவரே, ஒரு 10 பேருக்கு 10 இஷ்யூஸ்க்கு நான் என்ன செய்ய போகிறேன்? ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் அதுக்கு எப்படி பதில் தரீங்கன்னு நான் பார்த்துட்டு, ஓ இவ்வளோலாம் தேவன் பதில் தர்றீங்களான்ட்டு ஜெபத்தை என் ஊழியமாக எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் எடுக்கலாம். சரியா? நான் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு ஒரு தேர்ஸ்டே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது. சகோதரி சொன்னாங்க, நாங்கள் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அதை ஆன்லைனில் பார்க்குறோம். ஒருவேளை நீங்கள் கூட ஃப்ரீயாக இருந்தால் பார்க்கலாம். அந்த கூடுகையில் இந்த வாரம் ஜெபம் பண்ணா அடுத்த வாரம் என்ன வந்துடும்? பதில் வந்துடும். ஆரம்பத்தில் அப்படிலாம் வராது, ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த வாரம் ஜெபம் பண்ணா அடுத்த வாரம் அவங்க ஓடி ஏசப்பா எனக்கு பதில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் நம்ம உண்மையாக ஜெபித்தா பதில் கொடுக்கிறவர் என்றால் நான் ஏன் எல்லாருக்காக ஜெபிக்க கூடாது? அப்படிதானே? நீங்களும் நானும் சேர்ந்து தேசத்தின் எழுப்புதலுக்காய் ஜெபிக்கணும்.
பட்டணத்தின் எழுப்புதலுக்காய் ஜெபிக்க. இது சும்மா வராது. எனக்கு கூட ஆரம்பத்தில் தேசத்துக்காய் ஜெபிக்கிறதுனா ரொம்ப போர் அடிக்கும். எனக்காக ஜெபிக்கிறதுனா அழுது 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 என்ன செய்வேன், தேசத்திற்காய் ஜெபிக்க. ஆண்டவரே போர் அடிக்குது ஆண்டவரே. இது எப்போ வரைக்கும் போர் அடிச்சது தெரியுமா? ஒரு நாள் ஒரு அபிஷேகத்தை மேலே ஊற்றினார் பாருங்க. அந்த அனாயிட்டிங்கை ரிசீவ் பண்ண பிறகு தேசத்திற்காய் கதறி 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 அழுகிற ஒரு ஜெப ஆவியா ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இன்னைக்கு உங்க எல்லாரும் மேலேயும் அப்படி ஒரு ஆவியை தந்து தான் ஆண்டவர் என்ன செய்ய போறார், அனுப்ப போகிறார். நான் செய்தி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நீங்க என்ன செய்யணும், இந்த ரிட்ரீட் முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு 4 பேர் அல்லது 5 பேர், எப்படி விரல் காட்டுங்க பார்க்கலாம். சரி, 5 இல்லைன்னா 4, 4 இல்லைன்னா 3 இல்லைன்னா அவ்வளோதான். நீங்க உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பார்ட்னர். வாரம் ஒரு முறை சொல்லுங்க. 4 பேர் வச்சுக்கலாம், சரியா? 4 பேர் வாரம் ஒரு முறை 1 hour சேர்ந்து ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தில் முதல் ஜெபம் எதுக்கு தெரியுமா? உங்க குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக. நாங்கள் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயர் என்ற ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்மெல்லாம் பக்தியாக இருக்கிறோம். இந்த குட்டிங்க அழகாக உட்காந்துருக்குறாங்கல்ல, இவங்கெல்லாம் வளர்ந்துட்டு வராங்க. நம்மளை மாதிரி இவங்களும் பக்தியாக மாறுறதுக்கு இப்போவே நம்ம ஜோமணி வச்சாதான் அந்த பிள்ளைங்க வளர்ந்து வரும் பொழுது யாரை அறிந்து கொள்வார்கள்? கர்த்தரை. ஜீசஸ் வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னா ஏல ஜீசஸ் பதிலளிக்கிறார். எதில்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஜீசஸ் சொல்கிறார், நீ கோ அண்ட் ஸ்லீப். ஓ, ஐ ஹாவ் டு கோ அண்ட் ஸ்லீப். அப்போது இவங்க காலம் என்ன காலமாக மாறிடுச்சு? டெக்னாலஜி இல்லை, டெக்னாலஜி அறிவு பெருத்து கொண்டிருக்குது. அப்போ அறிவு பெருத்த காலத்தில் நீங்களும் நானுமே இப்போ ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா உடனே எங்கே போகிறோம்? சூப்பராக சொல்கிறீங்க பாருங்க. கூகுள். டாக்டர் ஒரு மெடிசன் எழுதியிருப்பாரு, இவர் சரியாக எழுதினாரா? உடனே அந்த மெடிசனை எங்கே போட்டு பார்க்குறது? கூகுளில் பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. அப்போ கூகுளில் பார்க்க 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 நம்ம பிள்ளைங்க எதில் பார்க்க மறந்துடுறாங்க? நம்மெல்லாம் சந்தேகம் வந்தால் எங்கே தான் பார்ப்போம்? அதுக்காக ப்ரூஃபன்னா பைபிளில் சொல்லாது, சரியா? வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு வேதத்தை தேட நாம் படித்தோம். இவர்கள் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு எதை தேடுறாங்க? கூகுளை தேடுறாங்க. வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் டிப்ரெஷன் அப்படின்னு ஒன்று தேடுறாங்க. அது 10 பதில் சொல்லுது, அதில் ஒன்று கூட செட் ஆகலை. 10 மெசேஜ் எல்லாம் உள்ள பார்க்குறாங்க, வெப்சைட்டை பார்க்குறாங்க. கடைசியில் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போகிறாங்க, அவர் மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. கொடுத்த உடனே தூக்கம் வருது. இது ஒன்றும் செட் ஆகாது. லெட் மீ லிவ் இன் மை டிப்ரெஷன்னு அநேக வாலிப பிள்ளைகள் இன்னைக்கும் டிப்ரெஷனில் வாழ்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? ஒரு ப்ரேயிங் மதர் கேன் பிளஸ் ஹர் ஜெனரேஷன். ஜெபிக்கிற ஒரு தாய் தன் தலைமுறையவே ஆசீர்வதிக்க முடியும், தலைமுறையே ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் செய்தி. ஸோ இந்த முகாம் முடிஞ்சு போன பிறகு எத்தனை பேர் சேர்ந்து ஜெபிக்க போறீங்க? வாரத்தில் 7 நாள் ஜெபிங்கன்னு சொல்லலை. வீட்டுக்கார் சொல்லுவார், இந்த முகாமுக்கு போயிட்டு நீ வேற மாதிரி வெளியே சுற்ற ஆரம்பிச்சிட்ட, வீட்டில் இரு ஒழுங்கா அப்படின்றவாரு. அதனால அதுலேயும் கொஞ்சம் எப்படி இருக்கணும்? ஞானமாக இருக்கணும். 4 பேர் வாரத்துக்கு ஒரு முறை நேராக கூடி ஜெபிக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வாய்ப்புகள் இல்லைன்னா ஆன்லைனில் ஜெபம் பண்ணுங்க, சரியா? ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஜெபம் பண்ண தொடங்குங்க. சின்சியராக ஜெபம் பண்ணுங்க. ஜெபக்குறிப்புகளை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பர்சனல் நீடுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஃபேமிலி சால்வேஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. எஸ்பெஷலி ப்ரே ஃபார் அவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அப்புறம் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு நாள் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஜெபம் பண்ணனால தான் இன்னைக்கு மீட்டிங்கில் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. அப்போ நம்ம ஜெபித்த ஆண்டவர் ஆட்கள் என்ன செய்வார்? கொண்டு வருவார். செய்வீங்களா? பாஸ்டர்கிட்ட கேட்க போறேன், பாஸ்டர் உங்க ஸ்திரீகள்லாம் ஜெபக்குழுவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு. இப்படி உலகமெல்லாம் நான் போய் சொல்றேன். ஒவ்வொரு தேசத்திலும் ஜெபிக்கிற ஸ்திரீகள், அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்கிற ஸ்திரீகள் எழும்பிட்டாங்க. நியூசிலாந்துல இருந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க, நாங்க அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்கிறோம். ஆஸ்திரேலியால இருந்து ஃபோன் பண்றாங்க, சிங்கப்பூர் மலேசியால இருந்து ஃபோன் பண்றாங்க, யூஎஸ்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. எல்லா ஸ்திரீகளுக்குள்ள ஒரு அவேர்னஸ் வந்துட்டு, we have to pray for our next generation living together. ஐயோ அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனா இந்த நாட்கள் அது பெருகிட்டு. அவன் கேட்கிறான், இதுல என்ன தப்பு? எனக்கு பிடிச்சிருக்குது, நான் அவளும் ஒரே வீட்டில் வாழ்றோம். ஹே மகனே, வேதம் அப்படி சொல்லல. இல்ல, நாங்க ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்குவோம், ஆனா கல்யாணம் பண்ணிக்குவோமா பண்ண மாட்டோமான்னு நாங்க டிசைட் பண்ற வரைக்கும் எங்க இருக்கிறோம்? ஒரே வீட்டில் வாழ்ற. என்ன பாருங்க, ஒரே வீட்டில் வாழ்ற ஒரு ஆணும் பெண்ணும் பரிசுத்தமா இருப்பாங்களா? பரிசுத்தமா இருப்பாங்களா? சான்ஸே கிடையாது. எல்லா தப்பும் செஞ்சுக்குவோம், லைஃப் செட் ஆகுதான்னு பார்ப்போம்.
காரில் டெஸ்ட் ட்ரைவ் போவாங்க பாருங்க, அந்த மாதிரி இந்த கார் பிடிச்சிருக்குதா, இது ரொம்ப உயரமாக இருக்குது, முன்னாடி எனக்கு வியூ கிடைக்கல, வேற காரை பார்க்கலான்னு அடுத்த கார். அது மாதிரி காரை மாத்துற மாதிரி பார்ட்னரை மாத்துறாங்க. எப்போ? பிஃபோர் மேரேஜ். வேதம் சொல்லுது விவாகமானது யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. இவங்க கனவீனமா மாற்றுறாங்க. இந்த தலைமுறைக்கு தான் நீங்களும் நானும் ஜெபிக்கணும். டு யூ நோ திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி? இந்த பொறுப்பை உணர்றீங்களா? ஐயோ ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே. உங்க தலைமுறையில இப்ப இருக்கிற பிள்ளைங்க தான் உங்களுக்கு தெரியும். உங்க பிள்ளைங்களுக்கு பிறக்க போற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு பிறக்க போற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஐயோ ஆண்டவரே, தெரியாத ஒரு தலைமுறை இருக்குதே. அதுக்காகவும் நான் என்ன செய்ய போறேன்? ஜெபிக்க போறீங்க. ஸ்டார்ட் திஸ் ப்ரேயர் குரூப் அண்ட் ப்ரே சின்சியர்லி. God will do great things in your life. Hallelujah. சரி, இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் எனக்கு ஒரு வேத பகுதியை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 அதிகாரம், புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 43 முதல் வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகி கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இப்போ இந்த வசனத்தை எப்படி படிக்க போறோம்னா, நீங்க செய்தியில டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாது. சரின்னு சொல்லுங்க. அங்க யாருன்னா வந்தா பார்க்க கூடாது. சரியா? யாருன்னா வந்துட்டு போட்டு எனக்கு என்ன, அது அங்க திரும்பினீங்கன்னா உங்க கான்சென்ட்ரேஷன் என்ன செய்யும்? டைவர்ட் ஆகும். சரியா? இப்போ இந்த வசனத்துல உங்க பேரை போட்டு நீங்க வாசிக்க போறீங்க. படிங்க பார்க்கலாம். சும்மா பயப்படாம உங்க பேரை தானே சொல்றீங்க, உங்க ஹஸ்பண்ட் பேரையா சொல்றீங்க? சொல்லுங்க. இப்போதும் ஜெயராணியே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய. அப்போ நல்ல கவனி, இந்த வார்த்தை அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு, இன்றைக்கு எனக்கு. நல்லா சொல்லுங்க. அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு, இன்றைக்கு எனக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சிருஷ்டித்தவரும். இந்த ஆண்டவர் யார்? உன்னை உண்டாக்கினவர் அவர். அப்போ அந்த உண்டாக்கினவங்களுக்கு தான் அந்த உண்டாக்கப்பட்ட பொருள் மேல என்ன இருக்குது? வீட்டில் தோசை செய்றீங்க அல்லது ஒரு மட்டன் கிரேவி, இது நான் செஞ்சதாக்கும் சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க. மட்டன் கடையிலேருந்து வந்துச்சு, ப்ரொவிஷன் ஷாப்ல இருந்து வந்துச்சு, எண்ணெய் வந்துச்சு, உப்பு வந்துச்சு. அவன் எங்கேயோ கஷ்டப்பட்டு உப்பளத்திலிருந்து உப்பெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறான். கொத்தமல்லி எங்கேயோ விதைத்து உங்களுக்கு சேர்ந்துச்சு. எல்லாரும் பிரயாசப்பட்டு பொருள் வீட்டுக்கு வந்துச்சு. ஆனா செஞ்சு முடிச்ச உடனே நீங்க என்ன சொல்றீங்க? இது நான் உண்டாக்கின மட்டன் கிரேவி, பா டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுல ஒரு சிறகடிச்சு பரப்போமே, அது ரொம்ப பெருசு இல்லையா? அப்போ நம்ம செஞ்சத இட் இஸ் மைன் அப்படின்னு சொல்றோம்ல. ஆண்டவர் சொல்றாரு, மா நீ டாட்டர் ஆஃப் சோ அண்ட் சோ, நீ ஒய்ஃப் ஆஃப் சோ அண்ட் சோ, சிஸ்டர் ஆஃப் சோ அண்ட் சோ, பட் யூ ஆர் மைன். ஏன் தெரியுமா? உன்னை நான் உண்டாக்கினேன். சொல்லுங்க, என் சிருஷ்டிகர், என்னை சிருஷ்டித்தவர். திரும்ப சொல்லுங்க, என்னை சிருஷ்டித்தவர். நான் அசிங்கமா இருக்கிறேன்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாது. என் முடி ஷார்ட்டா இருக்குன்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாது. எனக்கு பெரிய பிரச்சனைகள்ல ஒரு பிரச்சனை என் ஹேர். அந்த ஹேர் கண்ட்ரோலுக்கே வராது. முக்காடு போட்டால் கூட 100 முறை அது வலிக்கி விழும். அதுக்காக நான் என்ன பண்ணுறது? அதை குறை சொல்கிறவங்கலாம் ஒரு கூட்டம் இருப்பாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்டென்ஷன்லாம் நான் அதை செய்யலை. அப்போது ஒரு தங்கச்சி ஒரு நாள் வந்தேன், ஆண்டி நீங்கள் பேசாமல் ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணிக்கோங்க ஆண்டி. என்னதான் ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணிக்கோ, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஆண்டி அப்படின்னா. ஓ அப்படியாம்மா, ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணோன்னா எங்கள் அப்பா அங்கேயே செஞ்சு நான் பிறக்கும் போதே என்ன பண்ணி அனுப்பியிருப்பார், எனக்கு ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணி அனுப்பியிருப்பார். எங்கள் அப்பா இந்த கேர்லி ஹேர் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுது, அவர் எனக்கு எதை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு? அவர் செய்கிறத விட நான் பெஸ்ட்டாக செய்ய முடியாதுமா, அதனால் அது அப்படியே இருக்கட்டும், பிரச்சனையோடு இருந்தாலும் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ சொல்லுங்க, என் முகத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டீங்களே? என் முகத்துக்காக ஸ்தோத்திரம், என் முடிக்காக ஸ்தோத்திரம், என் கலருக்காக ஸ்தோத்திரம், என் ஹைட்டுக்காக ஸ்தோத்திரம், என் வெயிட்டுக்காக அது மட்டும் சொல்லக்கூடாது. இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு என் வெயிட்டுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடாது. யூ ஹேவ் டு ரெடியூஸ் யுவர் வெயிட். சாப்பாட்டில் 4வது இட்லி வைக்கும் போதே தூக்கி என்ன செஞ்சிடும்? தட்டை ஓரத்தில் வச்சிடணும். தோசை நல்லா இருக்குது, பொடி நல்லா இருக்குது, இன்னொரு தோசை ஊத்து, நெய் ஊத்துன்னா நாக்கில் என்ன வச்சிடணும்? தொண்டையில்
பெண்களாகி உங்களுக்கு சொல்றேன், சமைக்கிறவங்களுக்கு இருக்கிற டெம்டேஷன் இருக்குதே, 10 முறை டேஸ்ட் பண்றீங்க இல்ல? அப்புறம் கொஞ்சம் சாப்பாட்டுல போட்டு கூட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், அப்பதான் உப்பு தெரியும். இந்த சோதனைகளுக்கெல்லாம் விலகினீங்கன்னா டயர்டா இருக்குன்னு 3 தடவை காஃபி போட்டு குடிச்சிருவோம், அப்படிதானே? செய்ய மாட்டீங்களோ? அந்த காலத்துல, ஒரு காலத்துல நான் செஞ்சேன். இப்ப எனக்கு ஒரு கண்ட்ரோல் வந்துருச்சு. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். நான் இன்னும் ஓடணும். என் வெயிட்டை ஓரளவுக்காக நான் கண்ட்ரோலாக வச்சாதான் பார்க்கறதுக்கும் நல்லா இருப்போம், உடம்பும் எப்படி இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும். ஓகே, யூ ஹாவ் டு தேங்க் காட் ஃபார் எவ்ரிதிங். ஏன் தெரியுமா? உங்களை சிருஷ்டித்தவர். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லி, ரொம்ப அழகா இருக்க, கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று ரொம்ப அழகா ஆண்டவர் உண்டாக்கியது. சும்மா சொல்லுங்க, இங்க சொல்லுங்க. யூ ஆர் சோ பிரிட்டி. சொல்லுங்க, சோ பியூட்டிஃபுல். ஐயோ, யாரோ ஒருத்தர் சொன்ன அன்னைக்கு மயங்கி போயிருந்தீங்க, ஆனா இன்னைக்கு உங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப அழகா இருக்கிறம்மா, நீ ரொம்ப அழகா இருக்கிற. உன்னை நான் உண்டாக்குனேன், உன் பல்ல நான் பார்த்து பார்த்து உண்டாக்குனேன். ஆதாம உண்டாக்கும் போது மண்ணுல உண்டாக்குனாராம். எப்படி உண்டாக்குனாரு? பைபிளை படிக்கும் போது கொஞ்சம் கற்பனை பண்ணி படிக்கணும். நான் எப்படி யோசிச்சேன்னா, ஆதாம் ஒரு மேன் தானே, அட்லீஸ்ட் ஒரு 80 kg இருக்கணுமா? ஆண்டவர் முதல்ல 80 kg மண்ணை கொண்டாந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாரு? அவரே போட்டிருப்பார். ஏன்னா தேவனே சிருஷ்டித்தார்ன்னு இருக்குது, தூதர்களை கொண்டு செஞ்சிருக்க மாட்டார். எல்லாத்தையும் அவரே பிசைஞ்சிருப்பாரு. தன்னை போல உருவாக்கணும், தலையை உருவாக்கியிருப்பாரு. அப்புறம் தலை இவ்வளோ பெருசுக்கு வைக்கல இல்ல, பாடி இவ்வளவும் தலை இவ்வளோ பெருசு இருந்தா நல்லா, இந்த பாடிக்கு எவ்வளோ அழகா வேணுமோ தலையை அழகா சிருஷ்டிக்கிறாரு. மூக்கு கரெக்டா ஃபிக்ஸ் பண்றாரு, இவ்வளோ நீளத்துக்கு வைக்கல இல்ல, இந்த விச்சஸ்க்கெல்லாம் இருக்கிற மூக்கு மாதிரி ஆண்டவர் அழகா ஃபிக்ஸ் பண்றார். கண்ணா அழகா, காது அழகா, எல்லாம் இன்னர் ஆர்கன்ஸ், அவுட்டர் ஆர்கன், எவ்ரிதிங் வாஸ் கிரியேட்டட் பை காட். இப்போ எல்லாத்தையும் பார்த்த உடனே பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட், ஹீஸ் பர்ஃபெக்ட், ஹீஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு நாசியில எதை ஊதுறாரு? சுவாஸ்த் அப்படின்னு ஊதிருப்பார். உடனே ஆதாம் எப்படி ஆயிட்டாரு? ஜீவாத்மா. ஓ காட், மனுஷனை படைக்கிறதுக்கு நீங்களே மண் எடுத்து நீங்களே உருவாக்குனீங்கல்ல. எங்க அம்மா வயிற்றுல என்ன கூட நீங்க எப்படித்தான் படைச்சிங்க? ஆதாம படைச்ச மாதிரி படைச்சிங்க. இன்னைக்கு சாயங்காலம் போய் கண்ணாடிக்கு முன்னாடி ஹவு பியூட்டிஃபுல் ஐ அம் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? சொல்லலாம், ஏய் ஜெயராணி நீ அழகா இருக்கிற அப்படின்னு நான் சொல்லணும். நீங்க உங்க பேரை சொல்லணும், கெனத் நீ அழகா இருக்கிற, ஹெலன் நீ அழகா இருக்கிற. அப்படி ஒவ்வொருத்தரும் நான் அழகா இருக்கிறேன் இதை மட்டும் நினைச்சுக்கோங்க. புருஷன் சொல்லுவாரு, நீ கருப்பு, எதையாவது போட என் முகத்துல அப்படிம்பாரு. இல்லையா, எங்க அப்பா என்ன அங்கிருந்தே இப்படித்தான் அனுப்பியிருக்கிறாரு, அழகா படைச்சிருக்கிறார். உன்னை சிருஷ்டித்தவரும், வசனம் சொல்லுது வாசிங்க, உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது பயப்படாதே. என்ன சொல்றாரு? பயப்படாதே. நீ வாழ்க்கையில பல காரியங்களை பார்த்து பயப்படாதே. உன்னை நான் மீட்டு கொண்டேன். அந்த வேர்ட் such a powerful word. உன்னை நான் மீட்டு கொண்டேன்னா, உன்னை எல்லா கட்டுகள் சாபத்திலிருந்து என் ரத்தத்தினால நான் உன்னை ரட்சித்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கைக்கு யார் தான் பொறுப்பு? சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு என் ஆண்டவர் தான் பொறுப்பு. நம்பின புருஷன் கூட கைவிடலாம், நம்பின புருஷன் கூட உலகத்தை விட்டு போயிடலாம், நம்பின பெற்றோர் கைவிடலாம். ஒரு வாலிப மகள் ஒரு நாள் வந்தாள், ஆன்ட்டி உலகத்துல எனக்கு முதல் எதிரி எங்க அம்மா தான் ஆன்ட்டி அப்படின்னா. எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. எப்படிடா சொல்ற உங்க அம்மா? ஆமா ஆன்ட்டி, நான் கருப்பா பிறந்துட்டேன்னு எங்க அம்மாவுக்கு என் மேல ரொம்ப கசப்பு. எங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொன்னால எங்க அப்பா எங்க அம்மா விட்டு போயிட்டாங்க. இப்போ எங்க அம்மா ரீமேரேஜ் பண்ணணும்னு விரும்புறாங்க. ஆனா நான் வாலிப மகளா இருக்கிறதுனால என்னை வச்சுக்கிட்டு அவங்க கல்யாணம் பண்ண என்ன செய்யல, விரும்பல. உன்னால என் வாழ்க்கை கெட்டுது, உன்னால என் வாழ்க்கை கெடுதுன்னு எப்பவுமே சொல்றாங்க ஆன்ட்டி. என் உள்ள உடஞ்சு போயிடுச்சு. ஓ காட், இப்படி கூட உலகம் இருக்குதா? இப்படி கூட மதர்ஸ் இருக்கிறாங்களா? இப்படி கூட தாய்மார்கள் இருக்கிறாங்களா? பெற்ற பிள்ளைக்காக வாழ ஓடி ஓடி உழைச்சு சம்பாதிச்சு வீட்டு வேலை செஞ்சு பிள்ளைங்களை காப்பாற்றி மேல் மட்டத்தில் கொண்டு வந்து தன் வாழ்க்கையை அந்த பிள்ளைங்களுக்காகவே வாழ்ந்து முடிக்கிற எத்தனையோ தாய்கள் இருக்கும் பொழுது இன்னைக்கு அந்த தாயுடைய ஸ்டேட்மெண்ட் அது. ஆனால் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ ஹவ் ரிடீம்ட் யூ, உன்னை நான் மீட்டு கொண்டேன். நீ அடுத்து என்ன சொல்லுது? நீ என்னுடையவள். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடையவள். சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடையவள். நான் டாக்டர் ஆஃப் சோ அண்ட் சோவா இருக்கலாம், ஒய்ஃப் ஆஃப் சோ அண்ட் சோவா இருக்கலாம், ஆனால் நான் உம்முடையவள் ஆண்டவரே. இந்த ஃபெய்த் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா வாழ்க்கை மாறிடும்.
உங்க அப்பா யார் தெரியுமா? அண்ட சராசரத்தை படைத்தவர். உங்க அப்பா யார் தெரியுமா? இந்த உலகத்துக்கே அதிபதி. உங்க அப்பா யார் தெரியுமா? அவர் சர்வ வல்லவர். உங்க ஆண்டவர் யார் தெரியுமா? ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறவர். உங்க ஆண்டவர் சொன்னால் நடக்கும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் நேற்று எதை சொன்னாரோ அதை இன்றைக்கு மாற்ற மாட்டார். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். இந்த ஆண்டவரை பத்தி உங்க அப்பா எவ்வளவு பெரியவர் தான் இந்த பைபிள் எழுதி இருக்குது. அவர் சொல்றாரு, யூ ஆர் மைன், நீ என்னுடையவள். இது எவ்வளவு நல்லா இருக்குது இல்ல? எவ்வளவு நல்லா இருக்குது. ஒரு நாள் ஒருவேளை எத்தனை பேர் மேரீடு, எத்தனை பேர் அன்மேரீடு? அன்மேரீடு இருக்கு. அன்மேரீடு கை வைத்துங்க பார்க்கலாம். ஓகே, ஒரு சிலர் இருக்கிறீங்க. யாரோ ஒரு பையன் உன்னை ரொம்ப நேசிச்சு, ஏய் நீ எனக்கு தான், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு உங்களை பார்த்து சொல்லலை, உலகத்தில் அப்படி சொன்னால் அந்த வார்த்தையை கேட்டு மனசில் அப்படியே சில்லுனான எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க. அவன் சொன்னான், யூ ஆர் மைன், ஐ லவ் யூ ஸோ மச். அந்த ஒரு வார்த்தைக்காகவே அவன் பின்னாடி ஓடி 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 அப்புறம் அவன் இன்னொருத்தையே நேசிச்சு யூ ஆர் மைன்னு சொன்ன உடனே வாழ்க்கையெல்லாம் டிப்ரெஷன் ஆகி நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், ஆண்களே இப்படித்தான். இல்லை, ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹீ வில் நெவர் டிசப்பாயிண்ட் யூ. அவர் நீ என்னுடையவள்னு சொன்னா சொன்னதுதான். இப்போ நீங்க யாருடையவள்? சத்தமா சொல்லுங்க, யாருடையவள்? நீங்க யாருக்காக வாழணும்? யாருக்காக பேசணும்? காலையில் எழும்பும் போதே யாருக்காக எழும்பணும்? ராத்திரி படுக்கும் போது யாருக்காக படுக்கணும்? உலகத்தில் வேலை செய்கிறோம், உலகத்தில் வாழ்கிறோம், ஆனால் உள்ளத்தில் நான் ஆண்டவருடையவள், நான் ஆண்டவருக்காக வாழுகிறேன். ஓப்பனாக சொல்லட்டுமா? ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் போது முதல்ல நான் யோசிக்கிற தாட் இருந்தேன், ஆண்டவருக்கு தேங்க் பண்ணிட்டு நான் இன்னைக்கு எங்கே படுத்திருக்கிறேன் அப்படின்னு யோசிப்பேன். ஏன் தெரியுமா? ஊரா போய் பிரசங்கம் பண்ணுறேன்னா, நேற்று வேலூர், இன்னைக்கு சென்னை, நாளை தினத்தில் குடியாத்தம், நாளை கழிச்சு நாகர்கோவில், அடுத்த ஒரு நாள் மலேசியா, அப்புறம் சிங்கப்பூர். முதல் தாட்டு கண்ணை திறந்த உடனே நான் எங்கே படுத்திருக்கிறேன் அப்படின்னு அப்படிதான் யோசிப்பேன். ஓ, இப்போ வீட்டில் தான் படுத்திருக்கிறேனா? அப்புறம் யோசிப்பேன், இன்னைக்கு என்ன ஊழியம் இருக்குது. த வெரி நெக்ஸ்ட் தாட், கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா சொல்றேன், இன்னைக்கு என்ன ஊழியம் இருக்கு. ஓ, இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரா? ஆமாம்ல, காலையில் எழும்பி ஜோம் பண்ணி செய்தியெல்லாம் ஆயத்தப்படுத்தணும்ல. எழும்பும் போதே கர்த்தருக்கு முன்னாடி சொல்றேன், என் மைண்டில் இன்னைக்கு நான் என் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், இந்த நினைவோடு தான் நான் எழும்புறேன். நீங்க அவருடையவளாய் நீங்க இருப்பீங்கன்னா எழும்பும் போதே, காட் ஐ லவ் யூ சோ மச், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செய்யணும், இந்த எண்ணத்தோட எழும்பணும். ஒருவேளை என்ன போல நீங்க எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறவங்களா இல்லாமல் இருக்கலாம், ஆனா உங்களுக்குன்னு ஒரு டாஸ்க் எவ்ரிடே வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு அசைன்மெண்ட் எவ்ரிடே வச்சிருக்கிறார். எதுவுமே இல்லைன்னா ஒரு மணி நேரம் முழங்கால் போட்டு பல காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு காலையில் எழும்பும் போது மைண்டில் எழும்பின உடனே இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தூங்கணும். ஏன்னா நேற்று எல்லாம் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வந்தேன். சடனாக மனசு, ஐயோ இன்னைக்கு கல்பாக்கம் போகணுமே, நான் எப்படி நல்லா தூங்க முடியும்? காலையில் கிளம்பி வந்தாச்சு. சொல்லுங்க, நான் அவருடையவள். என் பேச்சு அவருக்காக, என் மூச்சு அவருக்காக, என் சொல் அவருக்காக, என் செயல் அவருக்காக, என் சரீரம் அவருக்காக, என் உதடுகள் அவருக்காக. நான் வாழ்ந்தா உம்மோடு கூட. சி மேஜர். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உமக்காகத்தான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உமக்காகத்தான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உமக்காகத்தான். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பிவள் ஜபமா சொல்லுங்க ஆண்டவரே, வீழங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே.
உரியவர். ஜபமா சொல்லுங்க ஆண்டவரே, என் குயவனே, நான் உமக்குரியவள் ஆண்டவரே. என்னை படைத்தவர் நீங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஏசப்பா. என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லை. Thank you Jesus, thank you அப்பா. உகந்ததாக்கிடுமே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. தடைகள், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போட்டுருங்க ராஜா. என்னை உடைத்து உங்களுக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றுங்க. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் பலவீனர்கள், ஆனால் நாம் அவருடையவர்கள். சரி, அடுத்த வசனம் சொல்லுது, அந்த வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என் செய்தி உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். இதுதான் இன்னைக்கு என் செய்தி. He called me by my name. என் பேரை சொல்லி அவர் அழைத்தார். சரி சிஸ்டர், நீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் உங்க பேர் என்ன சொல்வீங்களா? ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறீங்க. எஸ், நீங்க தான் அங்க. சரி, நீங்க சொல்லுங்க. பத்மராகம். சரி, பத்மராகம் சகோதரி எழும்புங்க அப்படின்னு நான் சொன்னா எழும்புங்க. நீங்க எல்லாருமா எழும்புவீங்க? யார் எழும்புனா? அவங்க மட்டும்தான். ஏன்னா அது ரொம்ப நல்ல பேரு, அழகா இருக்குது பத்மராகம். உங்க அப்பா ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு பேரு பத்மராகம். 9 கற்களில் ஒன்று. படிக்க பத்மராகம்னு சொன்னா அவங்க மட்டும்தான். ஏன்னா அவங்க பேர் அது. ஹெலன் அப்படின்னு சொன்னா நீங்க எழும்ப வேண்டாம், அவங்க எழும்புவாங்க. உட்காருங்க. அவங்க பேரை சொன்னா அவங்க மட்டும்தான் எழும்புவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி, என் மகளே உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்தேன். I have called you by your name. உன்னை நான் அழைச்சிருக்கிறேன் பெயர் சொல்லி. என்ன எப்படி கூப்பிட்டுருப்பாரு? சும்மா சொல்லுங்க. ஜெயராணி அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு. ஹெலன்னு கூப்பிட்டா நான் திரும்ப மாட்டேன், ஹெப்சிபான்னு கூப்பிட்டா நான் திரும்பி இருக்க மாட்டேன். ஜெயராணின்னு சொன்ன உடனே நான் எழும்பிட்டேன். ஓ காட், இஸ் தட் ஃபார் மீ? என்னைவாப்பா கூப்பிட்டீங்க, என்னைவா அழைச்சிங்க. என் 18வது வயதில் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி என் இயேசு என்னை பெயர் சொல்லி அழைத்தார். அவர் அழைத்தார் என்பது என் ஆத்மாவுக்கு நல்லா தெரியும்படி என்னை அழைத்தார். எனக்கு ரொம்ப படிப்பறிவு இல்லை, மெடிசன் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன். பைபிள் தெரியாது, பைபிள்ல எத்தனை புஸ்தகம் இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு பைபிளை டீச் பண்ண வச்சிருக்கிறாரு. லேவியராகமம் எங்க இருக்குன்னு தெரியாது, பேதுரு எங்க இருக்குன்னு தெரியாது. பழைய ஏற்பாட்டில் தேடுற ஒரு ஆளு. மொத்தத்தில் வெக்கமா இருக்குது சொல்றேன், எங்க வீட்டில் பைபிளே கிடையாதுங்க. நாங்க கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், எங்க வீட்டில் பைபிள் கிடையாது, ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஆனா ஆண்டவர் என்னை முதல் அழைச்சப்போ சொன்னாரு, நீ என் ஊழியத்தை செய்வ அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? ஊழியமா? ஆண்டவரே நானா? எனக்கு ஊழியம்னா அந்த நாட்களில் டிஜிஎஸ் அங்கிளுடைய ஊழியம் தான் ஊழியம்னு தெரியும், வேற யாரும் ஊழியக்காரங்கள்லாம் ஊழியமா? நானா டிஜிஎஸ் அங்கிள் மாதிரியா செய்ய போறேன் ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னாரு, உன்னை அழைக்கிறேன், நீ என் ஊழியத்தை செய்வ. திரும்பி பார்க்கிறேன், 40 வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு அவர் சொன்னது உண்மை. அவர் சொன்னது உண்மை. He gave the blueprint for my life. என் வாழ்க்கையுடைய ப்ளூ பிரிண்டை என்கிட்ட கொடுத்தாரு. இதுதான் உன் லைஃப். காட், இது எப்படி என் வாழ்க்கையில் நடக்கும்? ஒன்னே ஒன்று நான் கேட்கிறேன், நீ என்னுடையவளா மட்டுமே இரு, என்னை மட்டும் பிரியப்படுத்து. என் அழைப்ப ஒரு நாள் மறந்துடாத, உலகத்துக்கு பின்னாடி ஓடிராத, மாம்சத்தில் விழுந்துராத, பாவத்தை செஞ்சிடாத, நீ எனக்குரியவளா மட்டுமே இரு. அப்போ படிப்படியா 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 உன் வாழ்க்கையில திட்டத்தை நிறைவேற்றுவேன். இன்னைக்கு நான் இருக்கிற மினிஸ்ட்ரி பொசிஷன்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் இல்லை.
ஐ வாஸ் ஜஸ்ட் an ordinary young girl. ஆனா ஆண்டவர் திரும்பி பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான் என்ன செய்ய வச்சார். நான் அவருக்குரியவள், நான் எப்போதும் உமக்குரியவள் அப்பா. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் தனியா ரூம்ல உட்காந்து பைபிள் வாசிப்பேன். எல்லாரும் மெஸ்ல போய் சுட சுட டிஃபனும் காஃபியும் குடிப்பாங்க. நான் மொட்டை மாடியில போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாரும் லீவுக்கு ஊருக்கு போயிருவாங்க. நான் ஹாஸ்டல்ல தனியா இருப்பேன். I separated myself for my God. இங்க இருக்கிற யங் கேர்ள்ஸ்க்கு நான் சொல்றேன், இள வயதுல நீ எதுலையுமே சிக்காது, எந்த வாலிபனுடைய வலையிலும் விழாது, இயேசு போதும் அப்படின்னு நீ உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிச்சா ஒரு நாள் என்னை விட ஒன்னு அதிகமா ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு கணவர் இருக்கிறாரு, எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கும் இன்லாஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஜெபம் பண்ணி அனுப்புது என்னுடைய மதர் இன்லா, போயிட்டு வா அப்படின்னு. எப்படி இது சாத்தியம்? ஆண்டவர் ஊழியத்துக்கு மட்டும் உருவாக்கல, உறவுகளை கட்டி காக்கவும் என்னை உருவாக்கினார், சுபாவங்களை உருவாக்கினார், சுயநலம் இல்லாத வாழ்க்கை வாழ உருவாக்கினார். என்னை எந்த குடும்பத்துல கொண்டு இணைத்தாரோ அந்த குடும்பத்தை என் குடும்பமா நினைச்சு அந்த குடும்பத்தை கட்டும்படி கர்த்தர் என்னை உருவாக்கினார். அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணி என்னை ஆசீர்வச்சு அனுப்புறாங்க. நீங்க சிக்கல்கள்னு சொல்றீங்களே, பிரச்சனைன்னு சொல்றீங்களே, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவரால பயன்படுத்தப்பட முடியல. ஆனாலும் இன்னைக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கும்படி உங்களை எல்லாரும் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ பயப்படாதே, நீ என்னுடையவள், உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்தேன். சரி, பைபிள்ல யாரெல்லாம் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார், எதுக்காக அழைத்தார், அதன் மூலம் ஆண்டவர் எனக்கு என்ன பேச விரும்புகிறார்? சரியா? நீங்க ஒருவேளை 60 வயசு 65 வயசு ஆகி பேரம் பேத்திகள்லாம் எடுத்திருக்கலாம். நீங்க யோசிக்கலாம், இதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போறேன்? அம்மா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பேர பிள்ளைங்கள்லாம் இருக்குதுல்ல, அந்த பேர பிள்ளைங்களுக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அது உங்க பேர பிள்ளைங்கள் எல்லாம் ரட்சிப்புகளை நேரம் நடத்திடும். நீங்க போற சபைக்காக, அந்த சபையின் போதகருக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் சபையில ரிவைவலை கொண்டு வரும். வேற எதுவுமே செய்ய முடியலன்னா கூட அட்லீஸ்ட் டூ த பிரேயர் மினிஸ்ட்ரி. சரி, 5 பேரை ஆண்டவர் எப்படி பெயர் சொல்லி அழைத்தார், அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் எப்படி வந்துச்சு, நம்ம வாழ்க்கையில அது போல என்ன மாற்றங்களை ஆண்டவர் தர விரும்புகிறார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து படிக்கலாமா? அவன் பிரயாணமாய் போய் சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. தரையிலே விழுந்தான். அப்பொழுது எப்படி? சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அவ்வளவுதான். யாரை கூப்பிடுறாரு ஆண்டவர்? எப்படி கூப்பிடுறாரு? சால், சவுலே சவுலே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிலாம் சொல்லல. ஆசீர்வாத பிளான் எல்லாம் வச்சிருக்கிறார். ஆனா அந்த பிளானுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றாரு, சவுல் உன் வாழ்க்கை என்ன ரொம்ப துக்கப்படுத்துது, சவுல் ரொம்ப துக்கப்படுத்துது. இன்னைக்கு உங்களுக்கு காட் சொல்ற முதல் செய்தி என்ன தெரியுமா? மகளே, உன் வாழ்க்கை நான் எவ்வளோ பிளஸ்ஸிங் உனக்கு கொடுத்துருக்கிறேன், ஆனா உன் வாழ்க்கையில சில பகுதிகள் என்னை ரொம்ப துக்கப்படுத்துது. கர்த்தர் எது நிமித்தம் உங்க வாழ்க்கையில் விசனமா இருக்கிறார் எனக்கு தெரியல. சர்டன் ஏரியாஸ்ல நம்ம அன்ஃபெய்த்ஃபுல்லா இருக்கலாம், சர்டன் ஏரியாஸ்ல அன்ஹோலியா இருக்கலாம், சர்டன் ஏரியாஸ்ல சால் என்ன செஞ்சாரு? ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமா ஓடினாரு. தான் முதல் வசனம். தமஸ்குவுக்கு நிருபங்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த போறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஆண்டவரை விசனப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்குதா? என் கேரக்டர். இன்னைக்கு பெண்களை குறித்து வீட்டில் உங்களை பற்றி தெரியணும்னா முதல்ல உங்கள் வீட்டில் வந்து கேட்கணும். இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களெல்லாம் வரிசையாக கூப்பிட்டு உங்கள் அம்மா பற்றி சொல்லு ராஜா அப்படின்னா அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் உண்மையான சாட்சி. உங்கள் மகளை கூப்பிட்டு செல்லம் உங்கள் மம்மியை பற்றி சொல்லுன்னா உங்கள் பொண்ணு என்ன சொல்கிறா? ஐயோ ஆண்டி எங்கள் அம்மாவா, வீட்டில் அது மாதிரி டென்ஷன் பார்ட்டி கிடையவே கிடையாது ஆண்டி, எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆண்டி. பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து சரி திரும்ப வந்து அங்கே இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் எடுக்கணும், அதுக்குள்ளே பாத்ரூம் வாசலில் வந்து நின்று ஏய் குளிச்சுட்டு இப்படியா போட்டு போகிறது? ஏம்மா எடுக்கிறேம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. படிச்சு முடிச்சு டேபிள்ல எல்லாம் திறந்து வச்சுட்டு ஏதோ சாப்பிட போய் டேபிள் எல்லாம் திறந்து போட்டு வந்துட்டு
எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆண்டி. டேடி அப்பதான் உள்ள வருவாங்க, உடனே ஒரு டென்ஷனா பேசுவாங்க. நீங்க டென்ஷன் பார்ட்டியா இல்ல வேற பார்ட்டியா? வீட்டுல கேட்டாதான் சாட்சி விளங்குது. முதல்ல நீங்க மாத்த வேண்டியது என்ன தெரியுமா? உங்க நேச்சர். சேஞ்ச் யுவர் நேச்சர். உங்க சுபாவம் மாறணும். சுபாவம் எப்படி மாறும் சொல்லுங்க? சுபாவம் எப்படி மாறும்? இந்த அக்ரிகல்ச்சர்ல நல்ல பழம் தர்ற ஒரு கொம்பை வெட்டி நல்ல கனி தராத கொம்போட என்ன செஞ்சிருவாங்க? ஒட்டிடுவாங்க. ஒட்டிட்டா கொஞ்ச நாள் கழிச்சு அது கொடுக்குற கனி இருக்குதே, அது சூப்பர் கனியா கொடுக்கும். நீங்க இயேசுவோடு ஒட்டி கொண்டால் உங்க வாழ்க்கையில நல்ல கனி வரும். ஏன் கோபம் வருது? since you are not connected with Jesus, since you are not attached with Jesus. எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருதுன்னா இயேசுவோடு இணைஞ்சிருந்தா அவர் சுபாவம் தான் உங்களுக்குள்ள வரும். அதிகாலையில் எழும்பி அந்த ஆண்டவரை நேசிக்கணும். எது வெறும் ஆவியில நம்பி ஜெபிச்சுட்டா போதாது. யூ ஹேவ் டு லவ் ஜீசஸ். கேட்கணும், ஏசப்பா உங்க நேச்சர் எனக்குள்ள வரட்டும், உங்க சுபாவம் எனக்குள்ள வரட்டும். என் வாழ்க்கை யாரையுமே துக்கப்படுத்தக்கூடாது. ஒரு சகோதரன் வந்தார், சிஸ்டர் என் மனைவி உங்க கூட்டத்துக்கு தான் வரா, கூட்டத்தில் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறா, வீட்டில் அவ பேசுறத ஒரு நாள் நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் சிஸ்டர், நீங்க ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க கேட்டீங்கன்னா இவளான்னு சொல்லுவீங்க. எனக்கு ஷாக்கு. இவர் உண்மையாதான் சொல்றாரா இல்லையா அப்படி டவுட்டு. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒருத்தர் வந்து சொல்லிட்டாங்க, இந்த வீட்டில் இப்படியெல்லாம் நடக்குது. ஓ காட். கோபம் வந்தா தாலியை கழட்டி போடுற மனைவிகள், கோபம் வந்தா நீ என்ன எனக்கு புருஷனா உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்ற மனைவிகள். உங்களுக்கு சிலருக்கு குத்துது மனசுல இல்ல? கோபம் வந்தா நீ ஒரு புருஷனா, நீ எப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் இப்படி. நோ, உங்க சுபாவம் மாறணும். ஒரு நாள் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ ஒரு சின்ன குழந்தை, இது மாதிரி ஒரு குழந்தை, மாமி எந்த ஸ்டேஷன் இது? இது ராணிப்பேட்டை தானே அப்படிங்கிறான். ட்ரெயின் இந்த ரூட்ல வருது. அது தெரியாம கேட்டுருச்சு. என்ன கேட்டுச்சு? இல்ல என்னங்க தப்பு? ஒரு அடி அடிச்சது பாருங்க அந்த குழந்தைய. ராணிப்பேட்டையா? எங்கிருந்துடா வரோம் நம்ம? பெங்களூர்ல. என்னத்தையோ சொன்னாங்க. யோசிச்சேன், இந்த குழந்தை இன்னசென்ட்டா என்ன கேட்டுச்சு? மம்மி எங்க வரோம்? ராணிப்பேட்டை. தப்பே ஒண்ணு இல்லை. அதுக்கே நீ அடிக்கிற குழந்தைய? ஏன்னா இதுக்கு உள்ள என்ன இருக்குது? உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? டென்ஷன். அப்பதான் புரிஞ்சது, ஓ ஒவ்வொரு பெண்ணுக்கும் இன்னொரு பக்கம் இருக்குது. உங்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்கக்கூடாது, ஒரே பக்கம் தான் இருக்கணும். இன்னொரு முகம் இருக்கக்கூடாது, ஒரே முகம். நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்லி கொடுக்குற சீக்ரெட், நான் எதை அபியாசிக்கிறேனோ அதை உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். 29 வருஷம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு காரியம், எல்லாருடைய புருஷர்களும் மனுஷங்க தானே, இல்லை தெய்வதூதர்களா? மனுஷன் எனப்படுவான்னாரு. அவருக்கு ஒரு மனைவியை உண்டாக்கி இவள் மனுஷி எனப்படுவான்னு அவரே பேர் வச்சுட்டாரு. அப்போ உங்க புருஷன்லாம் யாரு? சும்மா சத்தமா சொல்லுங்க. மனுஷனா தேவதூதனா? எதுக்கு அவர் தேவதூதனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் தேவதூதன் கிடையாது, அவர் மனுஷன்தான். அவருக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், அதை நீ நிறைவேற்றித்தான் ஆகணும். அவர் மனுஷன். அவருக்கு சில அவருடைய ஐடியாஸ் சில இருக்கும். அவர் மனுஷன். தேவதூதன் ஆண்டவர் நம்ம கையில் என்ன செய்யல? கொடுக்கல. சரி, நீங்க யாரு? உங்கள்கிட்ட குறை இருக்குதா இல்லையா? கோபம் வந்தா தட்டு பறக்குது இல்ல, சிங்க்ல போய் விழுது ஸ்டவ் கிட்ட இருந்து இல்ல, அப்படி தூக்கி பறக்குது. அங்க இருக்குது போட்டு 2 வயசு குழந்தைய அடிச்சு நொறுக்கி, எதுக்கு அடிக்கிறேன்னா அவர் பெத்த பிள்ளை தானேன்னு அந்த குழந்தைய அடிக்கிறீங்க, நீங்க பெத்துக்கல அந்த குழந்தைய. இப்படிலாம் பேசினா தான் சிலருக்கு என்ன செய்யுது புரியுது. அப்போ என் சுபாவம் மாறணும், என் நேச்சர். ஒண்ணு, நான் ஆண்டவரோடு இணைஞ்சுக்கணும். 2வது, அவர் வார்த்தையோடு இணையணும். எதோடு இணையணும்? எவ்ரிடே கத்தாவே வாக்குத்தத்தம் தாரும் கத்தாவே அப்படி பேசக்கூடாது. பைபிளை திறந்து, ஆண்டவரே நான் எதுல மாறணும்ப்பா, ஆண்டவரே நான் எதுல சி மைனர், நான் எதுல மாறணும், என்னை மாற்றுங்கன்னு கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஒவ்வொரு நாளும் அழகா பேசுவாரு. ஒரு டைரி போட்டு எழுதி வச்சுக்கணும். கர்த்தர் என்கிட்ட இதை எதிர்பார்க்கிறார்ல, நான் மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. பேச்சு மாறணும், என் செயல் மாறணும். என் பேச்சு மாறணும், சொல்லுங்க. செயல் மாறணும், என் பேச்சு மாறணும்.
என் செயல் மாறணும், மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே, மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை பைபிளை படிக்கும் போதும், ஒவ்வொரு முறை வேதத்தை படிக்கும் போதும் பைபிளை இப்படி வச்சுக்குவேன். ஏசப்பா, இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. இந்த வசனத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மாற்றுங்க, என் சுபாவத்தை மாற்று. இப்படி சொல்லி 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 கர்த்தர் ரிஃபைன் பண்ணிட்டாரு. ஒரே ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுத்தாரு. குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ அமைதியா இரு அப்படின்னு. பேசணும்னா பேசலாம், டாக்டர் படிச்சுட்டோங்கிறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பேச முடியாது. பிரசங்கிங்கிறதுனால வீட்டில் பிரசங்கம் பண்ண முடியாது இல்லை. சில கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது அமைதி, மௌனமாயிரு. அது தப்புன்னு தெரியும், ஆனாலும் மௌனமாக இருக்க சொல்லுவார். ஒரு தடவை சொல்லுவார், ஒரு தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம். 3ஆவது தடவை சொன்னால் வீட்டில் என்ன வரும்? உங்கள் வீட்டிலலாம் வராதோ? வரும். அப்படி 3ஆவது தடவை அதே சொன்னால் சண்டை வரும். ஆனால் 3ஆவது தடவை எங்கே சொல்லிடணும்? எல்லா பிரசங்கத்திலையும் சொல்லணும். 3ஆவது தடவை மேலே சொல்லணும். மேலே சொன்னால் அவர் கீழே கிரியை செய்வார். ஆனால் உங்களுக்கு இந்த ரகசியம் தெரியல. அவர் மேலே சொன்னால் கீழே கிரியை செய்வார்னு தெரியாதனால நீங்கள் கீழேயே பேசிட்டு இருக்கிறீங்க, மாற்ற நினைக்கிறீங்க. அவர் மாற்றாத ஒரு நபரை நீங்கள் மாற்ற முடியாது. ஒரு பெண்ணும் தன்னுடைய புருஷனை தன்னுடைய பிரசங்கத்தினால, தன் உபதேசத்தினால மாற்றவே முடியாது. பைபிளே சொல்லிருச்சு. அப்போ நீங்க சார்ந்த குணமுள்ளவர்களாய், கீழ்ப்படுதலும் அமைதலும் உள்ளவர்களாய், அடிச்சா கூட அடுத்த நேரம் போய் சாப்பாடு பொங்கி டேபிள்ல வச்சு, ஏங்க சாப்பாடு வச்சிருக்கிறேன் சாப்பிட வாங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அடிச்சு அவர் தோத்துட்டார். உங்களை கேவலமா பேசுகிற அவரை தோற்கடிக்க பண்றதுக்கு நீங்க அவரை நேசிக்கணும். இட் இஸ் வெரி ஹார்ட், பட் வித் த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட் யூ கேன் டூ தட். நாட் ஓன்லி வித் ஹஸ்பண்ட். குடும்பத்துல எல்லாரும் அப்படிதான். உங்களை கூட பிறந்தவங்கலாம் வேற மாதிரி பேசலாம், பரவாயில்ல. அவர்களுக்கு உங்க சுபாவம் வேற மாதிரி தெரியப்படுத்தக்கூடாது. இயேசுவை வெளிப்படுத்தணும். சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? உடனே சவுலுடைய ஆன்சர் என்ன இருக்குது? வாசிங்க அடுத்த வசனம். அவன் தரையிலே விழுந்தான். அடுத்த வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. That means உன் லைஃப் யாரை துக்கப்படுத்துது? நீ என்ன செஞ்சாலும் அது யாரை துக்கப்படுத்துது? மொபைல்ல தேவையில்லாததை பார்த்தா யாரை துக்கப்படுத்துது? யங் கேர்ள்ஸ் இருக்கிறீங்க, நீ தேவையில்லாதது மணிக்கணக்கா பார்க்கிற, ஆண்டவரை துக்கப்படுது. என்னெல்லாம் நீங்க அவருடையவளா இருந்துகிட்டு வேற காரியத்தை செஞ்சா இட் ஹர்ட்ஸ் ஹிம். இது அவரை துக்கப்படுத்துது. இன்னைக்கு வீட்டில் போய் உட்கார்ந்து, ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்துகிற காரியம் எதுன்னு என் கூட பேசுங்கன்ட்டு நிருபங்களை படிங்க. எதை படிக்கணும்? சங்கீதம் ஏசாயா படிக்கக்கூடாது, அது ஆறுதலின் வார்த்தைகளை சொல்லும். நிருபங்களை படிங்க. அழகாய் பேசுவார். கர்த்தர் சொல்லுவார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர் என்று சொல்லுவார். உன்னுடைய கோபம் தனிய கடவது என்று சொல்லுவார். நீ விசுவாசி என்று சொல்லுவார். நீ தைரியமா இரு என்று சொல்லுவார். சத்தியத்துக்காக நில்லுன்னு பேசுவார். எழுதி 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 வச்சு ஜெபம் பண்ணி சுபாவம் மாறணும். அதுக்கு தான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அடுத்து சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன அவன் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, அடுத்த கேள்வி என்ன வந்துருச்சு சொல்லுங்க. மாற விரும்புகிறவர்கள் என்ன தெரியுமா கேட்கணும்? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கணும். வீடுகளில் சண்டை வரும்போது, சரி நான் என்னதான் செய்யணும் சொல்லுங்க, அப்படித்தான் பேசணும். நான் சொல்றதான் நடக்கணும் அப்படின்னு பேசக்கூடாது. இல்ல இருக்குதா அந்த ஸ்பிரிட்? நான் சொல்றேன், நான் ஜெபிக்கிறவ தெரியுமா, நான் உபவாசம் பண்றேன். நோ, இந்த பருப்புங்க வேகாது. நீங்க சரிங்க நான் என்னங்க செய்யணும் கேளுங்க. பிள்ளைங்கள்ட்ட கூட இந்த நாட்கள்ல சத்தமா பேச முடியல. ஏன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னா அவன் கதவை சாத்திட்டு போயிட்டே இருக்கிறான். அவ ரூமை போய் லாக் பண்ணிக்கிறா. எதுக்கு? இந்த மம்மியுடைய தொந்தரவு தாங்க முடியல அப்படின்னு. அங்க போயிடணும். அப்பா நான் என்னப்பா செய்யணும்? இந்த பொண்ணு இப்படி உடுத்தாதன்னு சொன்னா அப்படித்தான் உடுத்துது, இப்படி போகாதன்னு சொன்னா அப்படித்தான் போகுது, ராத்திரி சீக்கிரம் வாங்க லேட்டா வருது, கேட்டா ஆபீஸ்ல வேலை, ஒன்றுமே செய்ய முடியலப்பா. எத்தனை பெற்றோர் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? காலேஜுக்கு போகாத வீட்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு இருக்கிற பிள்ளைங்க எவ்வளோ பேர், மொபைல்ல கேம் விளையாண்டு குளிக்க மறந்து சாப்பிட மறந்து வாழுகிற வாலிப பிள்ளைங்க எவ்வளோ பேர். ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க மாறினா உங்க குடும்பம் மாறும்.
நீங்க மாறி தேவனை பிடிச்சு நான் அவருடையவள், என் வீடு இப்படி இருக்கக்கூடாது, என் வீடு அவருடைய வீடா மாறணும்னு சொல்லும் பொழுது உங்கள் வீடு மாறும். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொன்னார்ல, நீங்க எவ்ரிடே கேட்கணும், என்னப்பா செய்ய சித்தமா இருக்கிறீங்க. இப்படி கேட்கும் பொழுது பிளான் எல்லாம் அழகா பின்னாடி பேசுகிறார். ரொம்ப நல்லா இருக்குது. 9வது வசனம். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமல் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா எனும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரை ஏதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது. அப்போ ஜெபம் பண்ணா கர்த்தர் கிரியை செய்வார். அப்படித்தானே? சொல்லுங்க. ஜெபம் பண்ணா, சத்தமா சொல்லுங்க, ஜெபம் பண்ணா கர்த்தர் கிரியை செய்வார். ஜெபம் பண்ணலைன்னா நானே கிரியை செஞ்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு யார் கிரியை செய்யணும்? சொல்லுங்க, யார் கிரியை செய்யணும்? அப்ப என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். கர்த்தர் அழகா அடுத்து எல்லா வசனங்களையும் பேசுறார். உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை இப்படி பயன்படுத்துவேன். சொல்லுங்க, என்னை மாற்றிருங்கப்பா. சவுலை போல என் வாழ்க்கை உங்களை துக்கப்படுத்துச்சுன்னா சேஞ்ச் மீ ஓ காட். இந்த முகாமில் கர்த்தர் உங்களுக்குள் மாற்றங்களை தர விரும்புகிறார். சரி, 2வதாக ஆண்டவர் பெயர் சொல்லி ஒரு சிலரை அழைத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 1:13. திரும்ப வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தூதன் அவனை நோக்கி வெறுமன உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லல. என்ன பேர் சொன்னாரு? இப்போ உங்க பேரை போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஓ சூப்பர்யா, கென்னத். அவங்க பேர் தான் தெரியுது. பின்னாடி கொஞ்சம் உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேரை நான் சொல்றேன். உன் பேர் என்னப்பா? ஆஸ்னத். ஆஸ்னத், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இது எவ்வளவு நல்லா இருக்குது இல்ல? அப்போ வாழ்க்கை மாறின பிறகு ஜெபம் பண்ணா எல்லா ஜெபமும் என்ன செய்யுது? கேட்கப்படுது. சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னொரு வேத பகுதி இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்க. கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து ஜெபத்தை கேட்கிறவர். ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 3. 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும், சரி, பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து என்றான். எப்படியா? உன் ஜெபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக. என்ன அழகான ஒரு ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. சும்மா சொல்லல, கொர்நேலியுவே அப்படின்னு பேர் சொல்லி அழைக்கிறார். Whenever you come to God, He is available that to answer your prayers. நீங்க தேவ பிரசன்னத்துக்குள்ள போனாலே ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் தருவார். நல்லா கவனிங்க. நம்ம குறைவுகளில் எல்லாம் பெரிய குறைவு என்ன தெரியுமா? நமக்கு ஒரு ஃபிக்ஸட் ப்ரேயர் டைம் கிடையாது. எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு ஃபிக்ஸட் ப்ரேயர் டைம் இருக்குது அப்படின்னு? சொல்ல முடியுங்கிறவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. நிறைய பேருக்கு நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா எல்லாமே ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆயிடுச்சு லைஃப்ல. ட்ரெயின் ராத்திரி 9:05க்குன்னா இங்கே 9:10 மணிக்கு போனால் ட்ரெயின் நிற்குமா? 9:10க்கு போனால் ட்ரெயின் நிற்குமா? ஒரு முறை சிங்கப்பூருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போது ஃப்ளைட்டு டைம் வந்து 21:30. 21:30னா 9:30. என் மைண்டில் என்ன பதிவு ஆயிடுச்சு? என் மைண்டு கெட்ட மைண்டில் அதில் என்ன பதிஞ்சிருச்சுன்னா 21:30னா ராத்திரி 11:30ன்னு நினச்சிக்கிட்டேன். ஒரு தடவை டிக்கெட்டை பார்த்தேன். மைண்டில் என்ன பதிச்சுக்கிட்டேன்? வழக்கமாக ட்ராவலுக்கு முந்தின நாள் எடுத்து டிக்கெட்லாம் பார்க்குறது வழக்கம். ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள ரெக்கார்ட் ஆகிட்டு 21:30னா 9:30. நான் கூலாக போகிறேன். எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டுன்னு போய் போர்டில் பார்த்தா டிபார்ட்டட் அப்படி. ஓ மை காட்! நான் இத்தனைக்கும் நான் ஒரு 10 minutes தான் கொஞ்சம் டைம் மிஸ் பண்ணி வந்திருக்கிறேன். அதாவது உள்ள செக்இன் பண்ண ஃப்ளைட் போயிடுச்சா? அன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய பாடம். நான் ஆண்டவரை வாழ்க்கையில் இது மாதிரி எத்தனை முறை மிஸ் பண்ணியிருக்கிறேன். என் ஜெப நேரத்தில் அவர் என்னை தேடி வந்த போது நான் அவரை தேடி போகாத நேரங்கள் எத்தனை. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா
வெளியரங்கமாய் பதிலளிப்பார்னு பைபிள் சொல்லியிருக்க, நான் என் அந்தரங்க அறையில் போய் அவர் காத்திருக்கும் பொழுது நான் வெளியே வேலை செஞ்சிட்டு இருந்த நேரங்கள் எவ்வளவு. ஆண்டவர் உங்களோடு கூட பெயர் சொல்லி ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு, ஃபிக்ஸ் யுவர் ப்ரேயர் டைம். ஸ்திரீகளாகிய நீங்கள் 6 மணிக்கு கிச்சன் வேலையை துவங்குறீங்கன்னா 5 மணிக்கே நீங்கள் எழும்பி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். 4:45 எழும்பி ரெடி ஆகி அட்லீஸ்ட் 1 hour. இந்த ரிட்ரீட்டுக்கு பிறகு நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? அட்லீஸ்ட் 1 hour. அட்லீஸ்ட் இந்த புக்லெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஜெபத்துக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும். அட்லீஸ்ட் 1 hour. போன வாரம் ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. என் இடத்துல ஸ்தோத்திர பலி அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதில் ஆண்டவருடைய 1000 நாமங்கள். இந்த அம்மா எப்போவுமே அந்த ஸ்தோத்திர பலியை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்களாம். திடீர்னு அவங்க உறவினர்கள் ஒருவர் சிக்கா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் பார்த்துருக்குறாங்க. அந்த ஆள் மரிச்சே போயிட்டார். இவங்களுக்கு ஒரு எளிய விசுவாசம். அந்த ஸ்தோத்திர பலியில மரணத்தை ஜெயித்தவரேன்னு ஒரு வார்த்தை வரும். இந்த அம்மா அந்த சாதாரண பெண் புக்கை எடுத்துட்டு போய் அவர் மேலே வச்சு மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரேன்னு கத்தி கத்தி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. மறிச்சிட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ண அந்த நபர் கொஞ்ச நேரத்தில் உயிரோட வந்துட்டார். அல்லேலூயா. போன வாரம் வந்த சாட்சி நான் ரொம்ப ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டுட்டேன். ஆண்டவரே, அந்த பெண் ஒரு பெரிய சூப்பர் இவாஞ்சலிஸ்ட் கிடையாது, ஒரு அப்போஸ்தலன் கிடையாது. இது எப்படி நடந்ததுன்னா, ஆண்டவர் சொன்ன சிம்பிள் ஃபெய்த். ஒவ்வொரு நாளும் அந்த நாமத்தை சொல்லி 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 இந்த பெண் ஜெபிச்சதுனால அந்த நாமத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், ஹேவ் அ சிஸ்டமேட்டிக் பிரேயர் லைஃப். கூடவே ஹேவ் அ சிஸ்டமேட்டிக் பைபிள் ரீடிங். சிஸ்டமேட்டிக்கா படிக்கணும். நேற்று மத்தேயு 4, இன்னைக்கு மத்தேயு 5, 6, அடுத்த நாள் 7, 8. சும்மா திறந்து 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 படிக்க கூடாது. சிஸ்டமேட்டிக்கா. எத்தனை பேர் இந்த முகாமுக்கு பிறகு அதை செய்ய போறேன்? உங்க கை நிறைய கை தூக்கல. கண்களை ஒரு நிமிஷம் மூடுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க பாதத்துல வந்து அமருவேன், ஆண்டவரே உங்க சமூகத்துல வந்து உட்காருவேன், ஆண்டவரே சொல்லுங்க. நான் எவ்வளோ நேரத்தை வீணா செலவழிக்கிறேன். நான் உங்களை தேடுவேன் ஆண்டவரே, நான் உங்களை தேடுவேன் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, உங்களை தேடுவேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உங்களை தேடுவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, இப்பவே உங்க ப்ரேயர் டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது என் காலையில ப்ரேயர் டைம் ஆண்டவரே. முந்திலாம் நான் அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணுவேன்ப்பா. இப்போ நான் விட்டுட்டேன் ஆண்டவரே. சரீர பலவீனம்னு சொல்றேன், பிள்ளைகள்னு சொல்றேன், புருஷன்னு சொல்றேன், காரியங்கள்னு சொல்றேன். இனிமே அப்படி செய்ய மாட்டேன். அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பே தோள்களிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி, நேசிக்கிறேன் உம்மை தானே, நினைவெல்லாம் நீ தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுங்க வாயை திறந்து. நேசிக்கிறேன் உம்மை தானே, நினைவெல்லாம் நீ தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். அமர்ந்திருப்பேன் வேதத்தோடு, வாசிப்பேன் தாகத்தோடு. அமர்ந்திருப்பேன் வேதத்தோடு, வாசிப்பேன் தாகத்தோடு. நேசிக்கிறேன் உம் வார்த்தையை, நினைவெல்லாம் வார்த்தைதானே.
ஆவலோடு ஏக்கத்தோடு அனுதினம் தியானிப்பே. ஆவலோடு ஏக்கத்தோடு அனுதினம் தியானிப்பே. அப்படியே கைகளை உயர்த்தி உங்க காலை ஜெப நேரம், இரவு ஜெப நேரத்தை பிக்ஸ் பண்ணுங்க. இடிந்து போன பலிபீடங்கள் எல்லாம் செப்பனிடப்படட்டும். உன் வெற்றிக்கு காரணமே உன் ஜெபம்தான் சகோதரி. உன் இளவயதின் பக்தியில நீ வைராக்கியமா நின்னது உன் ஜெபத்தினாலதான். உன் குடும்பம் இன்னைக்கு ஆண்டவர் அறிஞ்சது உன் ஜெபத்தினாலதான். எங்கேயோ விட்டுட்ட மகளே, எங்கேயோ விட்டுட்ட. உன் பலிபீடெல்லாம் உடைஞ்சு கிடக்குது. இன்னைக்கு எலியாவை போல உன் பலிபீடத்தை செப்பனிடு. வாயை திறந்து சொல்லுங்க, என் பலிபீடத்தை செப்பனிடுறப்பா, என் ஜெப வாழ்க்கையை செப்பனிடுகிறேன். 1 மணி நேரமாவது உங்க சமூகத்துல இனிமே நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஆண்டவரே, வேதத்தை நான் கிரமமா படிப்பேன். காலை மாலை 2 நேரமும் உங்களை தேடுவேன். ஆண்டவரே, உங்களை தேடுவேன். பொருத்தனை செய்கிற சொல்லுங்க, பொருத்தனை செய்கிற ஆண்டவரே, எனக்கு பலன் கொடுங்க. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க. ஆவியானவரே, அதிகாலை இரவு மட்டுமல்ல, எந்நேரமும் உம்மோடு கூட இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை உங்க ஜனத்திற்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் பெயர் சொல்லி அழைத்து உன் ஜெபத்தை நான் கேட்கிறேங்கிறாரு. புதுசா உங்க பிரேயர் லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 3, இந்த தேவன் உங்களை அழைப்பதற்கு இன்னொரு நோக்கம் உண்டு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிக்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த வசனம் துவங்குது கர்த்தர் ஆபிராமை நோக்கி என்று. பைபிள்ல பல இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். 22:11 வசனம் வாசிக்கலாம். தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் பொழுது சில காரியத்தை விட சொல்றார். எதெல்லாம் விட சொல்றாரு? உன் இனம், உன் ஜனம், உன் தேசம். நமக்கு ரோல் மாடல் யாரு தெரியுமா? உங்க கசின் ஒரு டியூப்ளக்ஸ் வீடு கட்டிட்டா உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? ஆண்டவரே, அவங்கெல்லாம் டியூப்ளக்ஸ் ஹவுஸ் கட்டிட்டாங்க. ஆண்டவர், எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே ஆண்டவரே, 27 வருஷமா வீடு இல்லாம இருக்கிறேன்னு உங்க ஜெபமெல்லாம் எதுக்கு போயிடும்? ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு வீடு தரணும் 40 நாள் உபவாசம் பண்ணேன். எனக்கு வயிறெல்லாம் கொதிச்சது. ஆண்டவரே, ஒரு வீட்டுக்காக 40 நாள் என்ன செய்யறாங்க? உபவாசம் பண்றாங்க. ஒரு சபைக்காக, ஒரு தேசத்துக்காக, ஒரு பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணிருந்தா வீட்டை நீங்களே கொடுத்துருப்பீங்களே ஆண்டவரே. சொன்னார்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது இவைகள் எல்லாம் அவர் எக்ஸ்ட்ரா தரேங்கிறாரு. இந்த அம்மா எக்ஸ்ட்ராலாம் வேண்டாம், அந்த 1 மட்டும் போதும். 40 days ஒரு வீட்டுக்காக. எனக்கு கோபம் வந்தது பாருங்க. சரி, என்ன செய்ய, சொல்ல முடியாதுல்ல, பொறுத்துக்கிட்டேன். வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ஒரு நியூ மிஷனுக்கு அழைக்கிறார். எதற்கு? ஒரு புதிய பாதைக்கு. ஆபிரகாமே, இதுவரைக்கும் ஆபிரகாமுடைய தகப்பன் தாய் பற்றி சரித்திரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்து, நீ இதெல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னு உடனே ஆபிரகாமுக்கு கோபம் வந்து, இது யூத சரித்திரம் சொல்லுது. அவங்க அப்பா எல்லா சிலைகள் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாராம். இவர் போய் அந்த சிலையெல்லாம் உடச்சு போட்டு வந்துட்டாராம். ஏன்னா இவருக்குள்ள என்ன வைராக்கியம்? ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கும் போது நம்ம அப்பா என்ன செய்யறாரு? ஜீவனற்றவைகளை உண்டு பண்ணி எல்லாருக்கும் விற்க வேற செய்யறாரு அப்படின்னு கோபம். இதனால அவருடைய தகப்பனுக்கு அவர் கோபம். இப்படி பல ஒரு சரித்திரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு இந்த ஜூயிஷ் ஹிஸ்டரி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால ரொம்ப படிப்பேன். தேடி 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 படிப்பேன். சில சர்ச் ஹிஸ்டரி படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எழுப்புதல் சரித்திரம் படிக்கிறது. இப்பதான் எல்லாம் வசதியா இருக்குல்ல, நெட்ல தேடி 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 படிக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே இங்க வா, நீ சில காரியத்தை விட்டுட்டு நீ என்ன ஃபாலோ பண்ணா நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாமுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் விட்டு வந்தார்.
அந்த விடுறதுக்கு ஒரு தியாகம் இருக்கணும்ல, இருக்கணுமா இல்லையா? சில காரியத்தை நம்மளால் விடவே முடியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சாரியவே விட மாட்டேங்கிறீங்க, இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை? நான் சொல்கிறேன், அந்த மாதிரி இருந்தால் எல்லாம் பண்டில் போட்டு எங்கன்னா அனுப்பிடுங்க. கர்த்தர் புதுசு தருவார். புதுசு வர வர பழசை என்ன செய்யணும்? சத்தம் வரலையே, ஐயோ அது எனக்கு பிடிச்சமான, நீ பிடிச்சதுன்னு வச்சுட்டே இருந்தால் உனக்கு புதுசு தர மாட்டார். நான் சொல்கிறேன், தூக்கி 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 கொடுத்தா புதுசு வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு சீக்ரெட். சரி, ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அதில் 7 வாக்குத்தத்தம் இருக்கு. அதுக்குள்ள ஆபிரகாம் தீர்மானிச்சார், ஓகே லெட் மீ லீவ், எல்லாத்தையும் விடுறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிட்டு இருக்கிற சில காரியத்தை நீங்க விட்டே ஆகணும் கர்த்தருக்காக. அதை விடலைன்னா நீ ஆண்டவருக்காக புதிய மிஷனுக்குள்ள என்டர் ஆக முடியாது. விட்டாரு. என்னைய ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சப்போ ரொம்ப சவாலா இருந்துச்சு. என் வீட்டில் 17 டாக்டர்ஸ், என் சிஸ்டர்ஸ் 2 பேர் டாக்டர்ஸ், அவங்க ஹஸ்பண்ட் டாக்டர், அவங்க பிள்ளைங்க டாக்டர், அவங்க கல்யாணம் பண்ணவங்க டாக்டர், எங்கள் சித்தப்பாவுடைய பசங்க டாக்டர்ஸ், இப்படி ஒரே டாக்டர் கூட்டம். இப்படி இருக்கும்போது ஆண்டவர் நான் ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன பரிகசிச்சாங்க. ஏய், இவ்வளோ படிச்சுட்டு நீ எங்கே போற, ஊழியம் செய்ய போற? ஒருத்தர் நேரடியாகவே கேட்டார், பைபிளை தூக்கிட்டு போறீங்க, நீங்க பிச்சை எடுக்க போறீங்கன்னாரு. அவரை பார்த்து நான் வேற எதுவுமே சொல்ல, ஐ ஜஸ்ட் ஸ்மைல்ட் அட் ஹிம். ஓகே, கர்த்தரை நம்பி ஒருத்தரும் பிச்சைக்காரங்களா அந்த உலகத்தில் வாழ்ந்ததில்லை. அவங்கள ராஜாக்களா ஆசாரியர்களா வைப்பேன்னு என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படிலாம் நிந்தையெல்லாம் வந்தது. பட் ஐ ஜஸ்ட் லெஃப்ட் மை ப்ரொஃபஷன். ஐ டுக் திஸ் பைபிள் அண்ட் ஸ்டார்டட் டூயிங் காட்ஸ் மினிஸ்ட்ரி. ரொம்ப அந்த ஆரம்ப நாட்கள் கடினமான நாட்கள். ஆனால் இன்னைக்கு திரும்பி பார்க்குறேன், முழு உலகத்துக்கே ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு தேசத்திலும் இருந்து ஒரு கால் வரும். ஜாம்பியாலேருந்து வரும், நியூசிலாண்ட்லேருந்து வரும், அங்கே எங்கேயோ ஒரு ஐலாண்ட்லேருந்து வரும். நான் இந்த தேசத்திலேருந்து கூப்பிடுறேன், உங்கள் செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லும்போது தான் சொல்லுவேன், லார்ட் அன்னைக்கு இந்த வேலையை விட்டுட்டு வர சொன்னீங்க, நான் அதை விட்டேன். இன்னைக்கு உலகமெல்லாம் இருக்கிற மக்கள், எல்லாம் தமிழ் பேசுகிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி ஒன்றுமே இல்லாத என்ன நீங்க பயன்படுத்துறீங்களே. இப்படிதான் நம்மளை பயன்படுத்துவார்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஐ ஜஸ்ட் சரண்டர்ட், ஐ ஜஸ்ட் ஃபாலோட் ஜீசஸ். இன்னைக்கு உனக்கு ஒரு புது மிஷன் தர போறார். நான் சொல்றேன், இந்த நாள்ல இருந்து உங்களை கையில எடுக்க போறார் ஆண்டவர். இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய போறார். இந்த ஆபிரகாமை பத்தி பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் அவருக்குள்ள எதை பார்த்தார் தெரியுமா? He saw a precious faith. பிள்ளைய பலிபீடத்தில் கிடத்துறது எவ்வளோ கஷ்டம் இல்லை? நீங்கள் செய்வீங்களா? செய்வீங்களா? செய்ய மாட்டோம். அது 6 மாதம் இருக்கும்போது அழகாக கொழு கொழுன்னு இருக்கும், 9 மாதம் இருக்கும்போது செல்லம் போல இருக்கும், 1.5 வயசு இருக்கும்போது பட்டு போல இருக்கும், அது ஓடி விளையாடும் போது அழகா இருக்கும். ஆனால் வாலிபனா வந்த உடனே, சே என் பிள்ளை எவ்வளோ அழகா ஹேண்ட்ஸமாக வளர்ந்துட்டான், சந்தோஷப்பட்டிருக்கிறீங்களா? படமாட்டீங்களோ? என்ன பொல்லாத தாய்கள் பாருங்க. நீங்கள் பிள்ளைங்க வளர்ந்து நிற்கும் போது அதை பார்த்து ரசிக்கணும். ரசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என் பிள்ளை, என் பெண்மகள் அழகாக வளர்ந்துருக்கிறா, என் பையன் அழகாக வளர்ந்துருக்குறான். அதுக்கு மீசை தாடியெல்லாம் வரும்போது அது பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும். சத்தம் ஹோர்ஸ்னஸ் வரும் 13-14 வயசில். என்னடா இப்படி பேசுகிற, அப்படி சொல்லக்கூடாது. ஹி இஸ் பிகமிங் எ மேன். அதை பார்த்து ஒரு தாய் சந்தோஷப்படணும். இப்படியெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு பருவத்தில் இருக்கிற ஈசாக்க கொண்டு போய் எங்கே வைக்கிறாரு? பலிபீடத்தில். எது தெரியுமா? ஃபெய்த். நீங்கள் சில காரியங்களை பலிபீடத்தில் வச்சிருங்க, ஃபெய்த்தில் வச்சிருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆண்டவர் ஒவ்வொரு படியிலும் ஆபிரகாம்கிட்ட எதிர்பார்த்தது ஃபெய்த், ஃபெய்த், ஃபெய்த். இந்த விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய. இந்த ஃபெய்த் உங்களுக்கு இருந்தா உங்க வீட்டில் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர்னு சொல்லுவீங்க. எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்வீங்க. உங்க ஹஸ்பண்டுடைய பிசினஸ் முற்றிலுமா அழிஞ்சு போய் லாஸ் ஆயிருக்கும், அவர் சும்மா ஒரு பார்ட்னர்ஷிப்ல போய் கோடிகளை போட்டுட்டு வந்திருப்பாரு, நீங்க சொல்லுவீங்க, பரவாயில்ல, என் ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப தருவார். இன்னைக்கு நான் சொல்றேன் சகோதரி, இந்த வேதத்தை படிக்க 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 உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் கிரியேட் ஆகும். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஒரு வாக்குத்தத்த செய்தியை பைபிள் கால்ஸ் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். அந்த செய்திக்காக நான் பல நாள் காத்திருப்பேன் ஆண்டவற்றை. ஆண்டவரே, இந்த செய்தி நீங்க கொடுக்குற வேர்டா இருக்கணும். நிறைய பேர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஃபால்ஸ் ப்ராஃபட்டஸ்னா என்ன சொன்னாங்க, சொல்லிட்டு போங்கப்பா அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா ஆண்டவற்றிருந்து ஒரு வார்த்தை வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்கும்போது ஆண்டவரை அறியாத மக்கள் அந்த வார்த்தையினால போஷிக்கப்பட்டு
அந்த மாதம் முடியறதுக்குள்ள அற்புதமான நூற்றுக்கணக்கான சாட்சிகள் வரும். இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் எனக்கு கிரியை செய்தார், இந்த வசனத்தின் மூலம் பேசினார் என்று. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை அற்புதம் செஞ்சிருக்குது. எல்லாத்துக்கும் மேல எங்களுக்கும் அற்புதம் செஞ்சிருக்குது. இந்த வருஷ துவக்கத்துல ஆண்டவர் சொன்னா, நான் சகலவற்றையும் புதிதாக்குவேன் அப்படின்னு. இப்போ நான் ஆண்டவரே ஒரு பெரிய சேஞ்ச் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் இருக்கிற இருந்த சர்ச் இந்த அளவுக்கு இருக்கும். மக்கள் வரும்போது சில சமயம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். சில சமயம் பிரதர்ஸ் எல்லாம் வெளியே நிற்பாங்க இடம் இல்லாதனால. அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் ஒரு மாற்றத்தை தரதுக்காக ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அழகாக ஒரு மாற்றத்தை கொடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனார். இப்போ மக்கள்லாம் விசாலமாக உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கொடுத்த வார்த்தையின்படி சகலவற்றையும் புதிதாக்குகிறேன்னு சொன்னேனே, உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கிறேன்? புதிதாக்கியிருக்கிறேன். இந்த விசுவாசம் எப்படி வரும்னா, when you wait upon the Lord, கடவுளுக்காக காத்திருக்கும் போது ஒரு பிரச்சனையை கர்த்தர்ட்ட சொல்லி, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு எனக்கு பதில் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு வசனம் கொடுப்பார் பாருங்க, அதை பிடிச்சுக்கணும். அதை பிடிச்சு சூழ்நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என் பையன் எல்கேஜி படிக்கும்போது, ஐ திங்க் இட்ஸ் எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவனுக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. ஸோ ஹிந்தி கொஞ்சம் கஷ்டம் தானே. நான் ஊருக்கு போயிட்டேன் அவன் ஹிந்தி டெஸ்ட்டில். எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும், அதனால் கூட உட்காந்து படிக்க வைப்பேன், எழுத வைப்பேன். நான் இல்லாதனால அவன் படிக்காது ஜாலியாக போயிட்டான். 20க்கு 0 மார்க் வாங்கிட்டு வந்தான். எத்தனை மார்க்கு? இதை ஒரு மதராக நான் பார்த்தா எனக்கு எப்படி ஒரு ஆண்டவரே, நானும் ஊழியத்துக்கு போனேன், என் பிள்ளை என்ன மார்க் வாங்குது. அவன் ரொம்ப சந்தோஷமாக காட்டுறான். நீங்கள் இல்லை நீங்கள் சொல்லி கொடுக்கலல்ல, அதுதான் நான் 0 வாங்கினேன். வெக்கமாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஊழியன்னா ரொம்ப தியாகம். பிள்ளைங்களை விட்டுட்டு போகணும். பர்த்டே அன்னைக்கு கூட இருக்க மாட்டோம், கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட இருக்க மாட்டோம், நியூ இயர் அன்னைக்கு கூட இருக்க மாட்டோம், ஈஸ்டருக்கு கூட இருக்க மாட்டோம், லெண்டேஸில் கூட இருக்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு பெரிய தியாகம். அப்போ அந்த பேப்பரை கையில் வாங்கிட்டு ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அடுத்த டெஸ்ட்டில் இவன் ஃபுல் மார்க் வாங்கணும். எனக்கு என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, பட் ஐ பிலீவ் தி, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். அடுத்த டெஸ்ட் வந்துச்சு, படித்தான், கிளாஸில் டாப்பராக வந்தான், ஹிந்தியில் 100 மார்க் வாங்கினான். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் சின்ன விஷயத்துக்கு கூட உங்களுக்கு வேண்டியது விசுவாசம். சின்ன விஷயத்துக்கு உங்களுக்கு வேண்டியது பிள்ளைக்கு 103 டெம்பரேச்சர் கொதிக்குது, பயந்துடக்கூடாது. இந்த ஜுரம் என் பிள்ளை விட்டு போகணும் இயேசுவின் நாமத்தில். சுகவீனத்துக்கு விசுவாசம், பொருளாதார தேவைக்கு விசுவாசம், குடும்ப சந்தோஷத்துக்கு விசுவாசம், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஐக்கியத்துக்கு விசுவாசம், எல்லாத்துக்கும் நான் உங்களை விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்தின்படி உங்களை விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையின்படி உங்களை விசுவாசிக்கிறேன். ஏன்னா நீங்க யார் தெரியுமா? ஆபிரகாமின் குமாரத்தி. நீங்க யாரு? ஆபிரகாமின். உங்களை பெயர் சொல்லி அழைத்து டாட்டர் ஆஃப் ஏப்ரஹாம் அப்படின்னு ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு. நீங்க உண்மையாவே ஆபிரகாமின் குமாரத்தி. அப்போ உங்க லைஃப்ல எது உங்களுக்கு வெற்றியை தரும் சொல்றார், ஏமா நீ எல்லாத்திலும் இனிமே விசுவாசத்தை அப்ளை பண்ணு, நான் உன் வாழ்க்கையில கிரியை செய்யறேன். கையில பணம் இல்லை, பேங்க்ல பேலன்ஸ் இல்லை, ஜுவல்ஸ் எல்லாம் பேங்க்ல இருக்குது, ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த தேவன் கூட இருந்தால் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. இ மைனர் சொல்லுங்க, எல்லாம் மாறும், எல்லாம் மாறும், எல்லாம் மாறும் சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லும் போதே எதெல்லாம் வீட்டுல மாறலையோ எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைதட்டி பாடுங்களேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். சொல்லுங்க விசுவாசத்தோடு, தேசத்தில் நான் ஆசீர்வாத. விசுவாசத்தோடு சொல்லுங்க, தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், மேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. இப்படி சொல்லுங்க, என் வீட்டில் சந்தோஷம் குறை
விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஹalleluya. நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். சொல்லுங்க, உங்க பொருளாதார நெருக்கடியில கர்த்தர் ஒரு விசாலத்தை கொடுப்பார், செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. எஸ் ஃபாதர். உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? வாயை திறந்து சொல்லுங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னீர். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் ஐயா. என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள், என் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும், என் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். தேசத்தில் எங்களை உயர்த்துவீங்க, அநேகருக்கு எங்களை ஆசீர்வாதமா வைப்பீங்க ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் இப்ப இல்ல. சொல்லுங்க, இப்ப சந்தோஷம் இல்ல, ஆனா என் வீட்டுல சந்தோஷம் உண்டாகும். இப்ப நிம்மதி இல்ல, என் வீட்டுல நிம்மதி வரும். இப்ப ரட்சிப்பு இல்ல, என் வீட்டுல ரட்சிப்பு வரும் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. உங்க ஒருத்தருடைய விசுவாசத்தை வச்சு உங்க முழு குடும்பத்தையும் தேவன் மாற்றுவார். ஆபிரகாமே, உன்னை ஒரு நியூ மிஷனுக்குள்ள, விசுவாச வாழ்க்கைக்குள்ள கொண்டு போறேன். இருக்க நேரத்தில் சுருக்கமா இன்னும் 2 பேரை பத்தி மட்டும் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் மிகவும் நல்லவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய பேர் ஆண்டவர் அழைச்சாரு. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து படிக்கலாமா? தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி, சரி 6வது வசனம், மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். 8வது வசனம், 3ஆம் விசை லிசன். 4வதா ஆண்டவர் உங்களை கூப்பிடுறார். எதுக்கு தெரியுமா? அவர் மனசுல ஏதோ ஒரு செய்தி இருக்குது, அந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்றதுக்கு கூப்பிடுகிறார். God has a plan in his heart. அதை ஏலிட்ட சொல்லல, ஏலியுடைய பிள்ளைங்கிட்ட சொல்லல. இன்னைக்கு நான் சொல்றேன், படிப்படியாய் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். வாழ்க்கை மாறுகிறது. ஜெபிக்க துவங்குகிறீர்கள், வேதத்தை நேசிக்க துவங்குகிறீர்கள், விசுவாச வாழ்க்கையை துவங்குகிறீர்கள். இப்போ God உங்களை நம்புறாரு. என் பிள்ளை எனக்குரியவளாவே இருக்கிறா. நான் என் இருதயத்தை அவளுக்கு என்ன செய்ய போறேன்? திறந்து பேச போறேன். எத்தனையோ ராத்திரி நேரங்களில் கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார். பைபிளை படிச்சுட்டே இருப்பேன், திடீர்னு ஒரு வசனம் அப்படி வெளிச்சமா உதிக்கும். ஓ காட்! அப்போ ஆண்டவர் சொல்வார், இந்த வசனத்தின்படி தான் சபையை நடத்த போறேன், எங்கெல்லாம் நீ போறியோ இதோ சொல்லணும் அப்படிம்பார். அப்ப எனக்கு ஒரு சர்க்கிளை கொடுத்துருக்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிளை கொடுத்துருக்கிறாரு. உங்க குடும்பத்துக்கு உங்க குடும்பத்தை ஒரு சர்க்கிளா கொடுத்துருக்கிறாரு. உங்க மூத்த பிள்ளையை குறித்து ஒரு காரியம் பேசுவார். உடனே ஜெபிக்க தொடங்கணும். ஓடி போய் உடனே அவள்கிட்ட சொல்லக்கூடாது, உடனே அவன்கிட்ட சொல்லக்கூடாது. உங்க குடும்பத்துக்கு வரப்போகிற சில காரியங்களை குறித்து பேசுவார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும்போது உங்க பட்டணத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை பேசுவார், சபையில நடக்க போகிற ஒரு காரியத்தை பேசுவார். The prophetic anointing யாருக்குள்ள ஃப்ளோ ஆகும் தெரியுமா? ப்ரே பண்றவங்களுக்குள்ள ஃப்ளோ ஆகும். எனக்கு ஒரு நல்ல சிநேகிதி இருந்தாள். அவள் லைஃப் எனக்கு இப்போ ரொம்ப ஆச்சரியம். இளவயதில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மணிக்கணக்கா ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படியே உட்காந்துட்டு இருப்பா, அப்படியே ஸ்பீச்லெஸ் ஆயிடுவா. சில நேரம் அப்படியே கவிழ்ந்து தரையில் படுத்துருவா.
15 நிமிஷம் எழும்ப மாட்டா. நான் நினைப்பேன் ஆரம்பத்தில் தூங்குறா போலுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது she didn't sleep. ஜபத்தில் இப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கும்போது கர்த்தர் அவளுக்கு உன்னத அனுபவங்களை கொடுத்தார். சொல்லுவா, அக்கா ஆண்டவர் என்னை பரலோகத்துக்கு கூட்டு போய் பல காரியங்களை எனக்கு காண்பித்தார் என்று சொல்லுவாள். அவள் தான் சொல்லுவா, உங்களை இப்படியெல்லாம் பல தேசங்களில் தேவன் எடுத்து பயன்படுத்துவார் என்று. ஒரு எளிய ஒரு பெண், ஆனா என்னுடைய ஊழியத்தை குறித்த தரிசனங்கள் எல்லாம் அவளோடு கூட ஆண்டவர் பேசி இடைப்பட்டார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவற்றை இப்படிப்பட்ட ஒரு ப்ராஃபட்டிக் அனாயிட்டிங்க கேளுங்க. காட் எனக்கு ப்ராஃபட்டிக் அனாயிட்டிங் கொடுங்கப்பா. முதல்ல என் குடும்பத்தை குறித்து எனக்கு வெளிப்பாடு கொடுங்க, என் சபையை குறித்து வெளிப்பாடு கொடுங்க. நீங்கள் இந்த அனாயிட்டிங்கை கேட்டிங்கன்னா உங்கள் போதகருக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்தை குறித்து கூட கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், பேசுவார். நீங்கள் ராக்காலங்களில் எழும்பி ஜெபிக்கும் பொழுது அந்த ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவார். உலகத்தில் நடக்க போகிற ஏதோ ஒரு பயங்கரமான நிகழ்வை குறித்து கூட கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்வார், பேசுவார். கொரோனா வருவதற்கு முன்பதாக அடிக்கடி எனக்கு ஒரு வசனம் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஞாபகம் வரும். சகல ஜனத்தின் மேலும் இருக்கிற முக்காட்டை இந்த மலையில நீக்கி போடுவார் அப்படின்னு. எனக்கு அது புரியவே என்ன ஆண்டவரே, சகல ஜனத்தின் மேல் இருக்கிற முக்காட்டை இந்த மலையிலே நீக்கி, இது என்ன சகல ஜனத்தின் மேல் முக்காடுனா என்ன ஆண்டவரே, அது என்ன ஆண்டவரே முக்காடு, அது என்ன ஆண்டவரே இப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். சடனா என்ன வந்துருச்சு, கோவிட் வந்துருச்சு. பயங்கர லாக்டவுன். யாருன்னா மாஸ்க் இல்லாம வெளியே போக முடியுமா? அன்னைக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் சொன்னேன் அல்லவா சகல ஜனத்தின் மேல ஒரு முக்காடு வரும் என்று. கோவிட் போகுமா யாருக்குமே தெரியல. கோவிடுக்கு மருந்துக்காக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம், அப்படிதானே? ஜெபம் பண்ணாம ஆண்டவரே இதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்க மாட்டாங்களா, மக்கள்லாம் சாகுறாங்களே. அப்போ ஒரு நாள் ரொம்ப பாரப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், முக்காட்டை நீக்கி போடுவேன் என்று சொன்னேனே, நானே அதை செய்வேன். எந்த வேக்சின்னாலும் இது நடக்காது, நானே அதை செய்வேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இது எதை குறிக்குது தெரியுமா? தேசத்தில் வரப்போகிற ஆபத்தை குறித்து கூட தேவன் உங்களோடு கூட பேசுவார். சுனாமி வந்தப்போ நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல. ஒரு ஏழை தாய் ஒரு நாள் சொன்னாங்க, கடல் கொந்தளித்து பொங்கி மக்கள் மேலெல்லாம் போறதை நான் பார்த்தேம்மா, அது என்னன்னு எனக்கு தெரியலம்மா. அவங்க சொல்லி கொஞ்ச நாளைக்குள்ள என்ன வந்துருச்சு, சுனாமி. இன்னைக்கு சொல்றேன், இஃப் யூ ஆர் அவைலபிள், சாமுவேலே இங்க வா. சிறு குழந்தை, நான் உன் கூட பேசணும். நீங்க ஒருவேளை படிப்பறிவு இல்லைன்னு சொல்லலாம், அனுபவம் இல்லைன்னு சொல்லலாம், நான் தகுதி இல்லைன்னு சொல்லலாம். பட் காட் வாண்ட்ஸ் டு ஸ்பீக் டு யூ இன் அ ப்ராஃபட்டிக் வே. நீங்க அதை மனசுல உடனே போய் எல்லாத்திட்டையும் சொல்லிடக்கூடாது. மனசுல வச்சு கொஞ்ச நாள் ஜெபிக்கணும். எங்கேயாவது யாரையாவது எச்சரிக்கணும்னு ஆண்டவர் சொன்னா போய் எச்சரிக்கலாம். இவங்கள்ட்ட சொல்லுன்னு சொன்னா மற்றவங்கள்ட்ட சொல்லலாம். சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் உங்களையும் அழைத்து தன் இருதயத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். கடைசியாக ஒரு பெண்ணோடு கூட ஆண்டவர் பேசினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஜான் 20:16. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து என்ன சொன்னாரா? இயேசு என்ன சொன்னார்? சரி, அவளுடைய ரியாக்ஷன் என்ன? கொஞ்சம் திரும்பி பாருங்க, பின்னாடி பாருங்க. நான் என்ன தலைகீழ நில்லுங்க நான் சொன்னேன், திரும்பி தானே பார்க்க. திரும்பி பார்த்து அப்படின்னா ஒரு அபவுட் டர்ன், அப்படிதானே? அவ எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, திரும்பு. நீ திரும்பினா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்து இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் யாரு தெரியுமா? ரெசரெக்டட் ஜீசஸ். ஹல்லேலூயா. அவள் திரும்பி பார்த்தவுடன் ரபூனி என்று சொல்லுகிறாள். உடனே அடுத்த வசனத்துல அவளுக்கு ஒரு மிஷன் கொடுக்கிறாரு. என்ன மிஷன் வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, ஏறி போகவில்லை. எப்படி பைபிளை பொறுமையா படிக்கணும். எப்படி? நீ என் சகோதரர் இடத்திற்கு போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு. அவ்வளவுதான். நீ போய் சொல்லுங்க பார்க்கலாம். நீ போய். மேரி எவ்வளவோ சீஷர்கள் இருந்தார்கள், ஆண்கள். பட் நான் ஒன்னை தெரிந்து கொண்டேன். ஏன் தெரியுமா? ஒன்னே ஒண்ணு, நீ என்னை ரொம்ப நேசிக்கிறவ, ரொம்ப 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 என்னை நேசிக்கிறவள். Because of your love,
நான் உயிர்த்தெழுந்த பிறகு முதல்ல உனக்கு தான் தரிசனமாகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லியே ஒடுங்கி இருக்கிறீங்களே, உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய தகுதி என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீர்களே, அதுதான் உங்க தகுதி. இஃப் யூ லவ் ஜீசஸ், தட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன். திறமை வேண்டாம், தாளந்து வேண்டாம், அழகு வேண்டாம், படிப்பு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இஃப் யூ ரியலி லவ் ஜீசஸ், God will take you in his hands. இந்த உலகத்தில் டாப் லெவலில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் நீங்கள் பாருங்கள். தமிழ்நாட்டில் டாப் லெவலில் இருக்கிற ஊழியங்க, அவங்க ஆரம்ப நாட்களின் பல மணி நேரங்கள் தேவ பிரசன்னத்தில் விழுந்து கிடந்தவர்கள். இயேசுவை நேசிப்பது மட்டும்தான் அவங்களுடைய ஊழியமாக இருந்துச்சு. மரியாளையே, உனக்கு ஒரு மிஷன் கொடுக்குறேன், நீ போய் சகோதரருக்கு சொல்லு அப்படிங்கிறார். இன்னைக்கு உங்க எல்லாரையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எது தெரியுமா? ஒரே ஒரு தகுதியை பார்த்து, நீ ஆண்டவரை நேசிக்கிற அந்த ஒரு தகுதி தான் பார்க்கிறாரு. உங்க பழைய வாழ்க்கை, பின்மாறி போன வாழ்க்கை, நோ, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க விரும்பல. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மிஷன் கொடுக்க விரும்புகிறார். என் சகோதரர்களிடத்துல போய் நீ சொல்லு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டை தேடி டெய்லி யாராவது வராங்களா? உங்க வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்களோ? என்ன இப்படி சொல்றீங்க? போஸ்ட்மேன் வருவாங்களா? ஆமா இல்ல. கேஸ் எடுத்துட்டு வர்றாங்களா? ஆமா இல்ல. எவ்வளோ பேர் வராங்க. மீன் எடுத்து கடற்கரையோரம் இருக்கிறீங்க, மீன் கீரை எல்லாம் வராங்க. உங்களை பார்த்து கேட்குறேன், பார்கெயின் பண்ணி மீன் வாங்குறீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆத்மாவுக்கு ஆண்டரை பற்றி சொன்னீங்களா? சொல்லலை. மீன் மட்டும் நல்லா சாப்பிட்றீங்க. ஒரு ஆண்டவர் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொன்னாரே, அவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, நீ நிறைய பேருக்கு என்னை பத்தி சொல்லணுமா? உனக்கு கல்வி தகுதியெல்லாம் தேவையில்லை, நீ என்னை நேசிக்கிறல, அது போதும். காலையில 1 மணி நேரம் உட்காந்து அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமான்னு பாடிட்டு போ. உன் வாயில என்ன நான் தர்றேன்? வல்லமை தாரேன். ஒரு நாள் பீச்சுக்கு போயிருந்தோம். அங்க ஒரு அம்மா, உனக்கு நான் ஜோஷியம் சொல்றேன் அப்படின்னு. அப்படியா, ஜோஷியம் சொல்றியா, வா அப்படின்னு. என்ன சொல்ல போற அப்படின்னு. இல்ல ஏதோ சொல்லிச்சு. அப்ப நான் கேட்டேன், நீ சொல்றியே அது எனக்கு நடக்கும் நீ நினைக்கிறியா? என்ன செய்யம்மா, பொழைப்பு வேணும்ல. எது பொழைப்பு வேணும்ல. அப்ப நான் சொன்னேன், நான் உனக்கு ஒரு ஜோஷிய சொல்லட்டுமா அப்படின்னு. அது என்ன அப்படி மேல பார்த்துச்சு. நான் உனக்கு ஜோஷிய சொல்லட்டுமா? என்னம்மா அப்படின்னுச்சு. அப்படியே நிக்க வச்சு ஆண்டவருடைய அன்பை பத்தி சொல்லி, நீ இப்படியெல்லாம் சொல்லி எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்றியே, இதெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா. ஒரு ஏசப்பா இருக்கிறார், அவரை இருதயத்தில் ஏற்றுக்கோ. பொழைக்கணும்னு சொன்ன பத்தியா, நீ பொழைப்ப, உன்னை வாழ வைப்பாரு. நான் கையில் ஒரு காசையும் கொடுத்து, நீ இந்த ஏசப்பாவை நல்லா நம்பு, நீ இருக்கிற இடத்துல ஒரு சர்ச்சுக்கு போன்னு சொன்னேன். இதுக்கு PhD படிப்பு வேணுமா? ஜோஷிய சொல்றவங்களுக்கு ஜோஷிய சொல்றதுக்கு PhD படிப்பு வேணுமா? அந்த இடத்துல ஞானத்தை கொடுத்தவர் யாரு? ஆண்டவர். ஒரு நாள் ட்ரெயின்ல பயணிக்கிறேன், சபாநாயகர் பயணிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, போய் பேசுகிறார். ஆண்டவரே, இது என்ன? நீங்க ஜோஷியை சொல்றவங்களுக்கு சொல்ல சொன்னீங்கன்னா நான் சொல்லலாம், ஆனா சபாநாயகருக்கு போய் பேச சொல்றீங்களே ஆண்டவரே, விளையாடாதீங்க ஆண்டவரே, இப்படிலாம் பேசுறேன் ஆண்டவர். நீ தான் போகணுன்ட்டார். 1/2 மணி நேரம் எனக்கும் ஆண்டவருக்கும் வழக்கு. கடைசியில் எந்திரிச்சு போயிட்டேன், கையில் ஒரு புக் எடுத்துட்டு. பிளாக் கேட்ஸ்லாம் அந்த AC கோச்சில் வாசலில் நிற்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ள, என்ன ஆண்டவரே பேசுவேன், நீங்கள் போன்னு சொல்லிட்டீங்க, நான் என்ன ஆண்டவரே பேசுவேன். சில சமயம் ஆண்டவர்கிட்ட உரிமையாக சண்டை போடலாம். ஆண்டவர் சொன்னால், நீ போ, உன் வாயில் நான் வார்த்தையை வைக்கிறேன். சரின்ட்டு அந்த பிளாக் கேட் கேட்டார் அப்படி கோமா, நீங்கள் யாரு அப்படின்னாரு. யூதனுக்கு யூதனை போலவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனை போல, நான் ஒரு டாக்டர் அப்படின்னேன். உடனே அவர் சைலண்ட் ஆகிட்டார். சரி ஐயாட்டா சொல்கிறேன்னு உள்ளே போய் சொன்ன உடனே அவர் இப்படி எட்டி பார்த்துட்டு, சரி வாமா அப்படின்னாரு. உள்ளே போனேன். என்ன பேசுறதுனே தெரியல. ஆண்டவர் கரெக்டாக ஞானமுள்ள வார்த்தைகளை குறித்தார். 7 நிமிஷம் பேசியிருப்பேன். அப்போ தான் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்குது. அவர் எந்த குரூப்புன்ட்டு எனக்கு தெரியும். அவர்கிட்ட பேசினேன். இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னு நாங்கள்லாம் ஜோம் பண்ணோம். எலெக்ஷனில் நல்ல ஆட்சி வரணுன்ட்டு நாங்கள்லாம் ஜோம் பண்ணோம். இந்த மாதிரி மேல்மட்ட மக்களுக்கெல்லாம் இந்த உயர் பதவியை கொடுக்கிறவர் ஆண்டவர். உங்களுக்கு இந்த சபாநாயகர் பொறுப்பை கொடுத்தவர் யார்? என் தேவன். நீங்கள் அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அப்படின்னு அந்த 7 minutes காஸ்பல் சொல்லிட்டு என் கையில் ஒரு புக் இருந்துச்சு, அவர் கையில் கொடுத்தேன். வாங்கி அப்படியே சூட் கேஸில் வச்சுட்டு, ரொம்ப நன்றிம்மா, உங்களுக்கு எங்களுக்காக கடவுளை வேண்டிக்கோங்கன்னார். அப்போது அவரை என் வாழ்க்கையில் அதுக்கு பிறகு நான் பார்த்ததே இல்லை. ஏதோ ஒரு வாய்ப்பு. நம்ம போய் சபாநாயகர்கிட்ட பேச முடியாது, சபாநாயகரை நம்மகிட்ட கொண்டு வரார். இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் போய் சொல்ல வேண்டிய நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இந்த வருஷத்தில் ஒரு நபரையாவது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நடத்தணும்.
மரியாளே என்றாள். அதற்கு அவர் மரியாளை என்றார். அவள் ரபூனி என்றார், போதகரே என்றார். என்ன சொன்னார்? நீ போய் சொல்லு, அவ்வளோதான். இந்த முகாம் முடிச்சு நீங்க போகும்போது எவ்ரிடே யூ ஹாவ் டு டெல் சம்ஒன் அபவுட் ஜீசஸ். யாரோ ஒருத்தருக்கு ட்ரெயின்லையோ பஸ்லையோ ஷேர் ஆட்டோலையோ பக்கத்து வீட்லையோ வேலை செய்கிற இடத்துலையோ ஸ்கூல்லையோ ஹாஸ்பிட்டல்லையோ காலேஜ்லையோ wherever you meet people, get grace from God. ஆண்டவர் வந்து தைரியத்தை வாங்கிட்டு தைரியமா சொல்லிட்டு வந்துருங்க. அந்த சொல்றதுக்கு கூட ஒரு ஞானத்தை ஆண்டவர் தான் தருவார். அந்த சபாநாயகரை பார்க்கும்போது நான் திணறி போய் நின்னேன். அந்த 7 நிமிஷத்துல பேசுறதுக்கு ஞானத்தை கொடுத்தவர் தேவன் உங்களுக்கும் தருவார். ஹல்லேலூயா. 5 பேரை பெயர் சொல்லி அழைத்தார். யாரெல்லாம் அழைத்தார்? சவுலை பெயர் சொல்லி அழைத்தார், உன் வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி. சகரியாவை பெயர் சொல்லி அழைத்தார், ஜெபத்தை கேட்க. கொர்நேலியை பெயர் சொல்லி அழைத்தார். அதுக்கு பிறகு ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தார், விசுவாச வாழ்க்கை வாழ. சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்தார், அவனோடு கூட பேச. மரியாளை பெயர் சொல்லி அழைத்தார், அவருடைய ஊழியத்தை செய்ய. இன்னைக்கு பெண்களாகிய உங்களை இன்னைக்கு இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறார்னா God wants to do something in your life. எல்லாரும் இருக்கிற இடங்களை எழும்பி நிற்கலாமா? Thank you Father. Hallelujah. Hallelujah. வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாயை திறந்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை கொண்டு வந்தீங்களா பசிமாயினர். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. எதற்காக இந்த ரிட்ரீட்டுக்கு கர்த்தர் உங்களை அழைத்து வந்தார்? To call you by your name. உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்க வாழ்க்கையின் திட்டங்களை உங்களுக்கு சொல்லும்படிதான் ஆண்டவர் அழைத்தார். மரியாள், நீ எல்லாருக்கும் போய் சொல்லணும். மரியாள், சவுல், நீ சவுலாய் சீறி பாய்ந்தாய், ஆனால் நான் உன்னை பவுலாய் மாற்றியிருக்கிறேன். ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நீ என் நாமத்தை சொல்லணும். சவுல், சாமுவேல், நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லி நான் உன்னை ஒதுக்கல, உன்கிட்ட வந்து என் இருதயத்தை உன்கிட்ட சொல்றேன். சாமுவேல், நீ இந்த தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் மாற வேண்டும். கொர்நேலியோ, உன் ஜெபத்தெல்லாம் நான் கேட்டேன். ஏன் தெரியுமா? உன் வீட்டார், உன் உறவினர்கள் எல்லாரும் என்னை அறிய வேண்டும். ஆகவேதான் உன்னோடு கூட நான் பேசுகிறேன். தானியேல், உன் பெயரை சொல்லி நான் அழைத்தேன், நீ பிரியமானவன், உன் ஜெபம்லாம் கேட்கப்படுகிறது. தானியேல், தேசத்துல நடக்க போகிறத நான் உன்னோடு கூட பேசும்படி உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னையும் நீங்க பெயர் சொல்லி அழைச்சிங்க. ஆபிரகாமை அழைத்தது போல, ஆபிரகாம், இன்னைக்கு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நாளைக்கு உன் பிள்ளையின் பெயரில் ஒரு தேசமே இருக்கும். ஆபிரகாம், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை நம்பி பின்வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம ஏற்கனவே இந்த செய்தியில கேட்கிறபடி, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் என்று சொன்னாரே. நீங்க அவருடையவள், நீ அவருடையவள் மகளே. நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பார். வாழ்க்கை பிரச்சனையில சோர்ந்து போகாதே. ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது மகளே. என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த தேவன் கூட இருப்பார். நீ என்னுடையவள் என்று சொன்னார் அல்லவா? அதே தேவன் தான் சொல்லுகிறார், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் உங்க வாழ்க்கைய கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? இந்த கூடுகைக்கு ஒருவேளை இன்னைக்கு தான் புதிதா வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? இன்னைக்கு தான் நான் முதல் முறையா வந்திருக்கிறேன், இந்த ஆண்டவரை நான் ரட்சகரா இதுவரைக்கும் ஏற்றது இல்லைன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட யாராவது ஒரு நபர் இருந்தா கூட உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரா உயர்த்துங்க. வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா, சொல்லுங்க, ஏசப்பா, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. சொல்லுங்க, இயேசுவே, என் உள்ளத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என்ன உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. என் பாவங்கள் எல்லாம் கழுவுங்க. நீர் இயேசுவே, நீர் ஆண்டவர், இயேசுவே நீர் ரட்சகர் என்று நான் உள்ளத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கையிடுகிறேன். என்னை ரட்சித்ததற்காய் நன்றி, என் பாவங்களை எல்லாம் மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. மற்ற எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க.
சொல்லுங்க, அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஆண்டவரே. சொல்லுங்க, பயன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஆண்டவரே. என்னை உண்டாக்கின தெய்வத்தை மறந்து இந்த உலகத்தின் காரியங்கள்ல மூழ்கின வாழ்க்கை வாழ்ந்துட்டேப்பா. என் கையை பிடிச்சுக்கங்கப்பா. சொல்லுங்க, என் கையை பிடிச்சுங்கப்பா, என் கையை பிடிச்சுக்கங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர், என் வாழ்க்கையில் உங்க சித்தத்தை நிறைவேற்றுங்க ராஜா. Thank you Jesus. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஒரு நிமிஷம் அப்படியே கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு உங்க கையை பிடிக்க போறார். உங்க கையை பிடிக்க போகிறார். உங்க கையை பிடிச்சு உங்களை வேறு பாதையிலே நடத்த போகிறார். வேறு வழியிலே நடத்த போகிறார். அன்றைக்கு சாமுவேலை சந்தித்த பிறகு சவுல் வேறு மனுஷனாய் மாறினது போல உங்க வாழ்க்கை வேற வாழ்க்கையா மாறப்போகுது. உங்களை கர்த்தர் கையில் எடுத்து பயன்படுத்துவார். அவரோடு இருக்கிற உறவிலே உங்களை நிலைப்படுத்துவார். உங்க பிரச்சனைகள் எல்லாம் இனிமே உங்களுக்கு பெருசா தெரியாது. நீ ஆபிரகாமின் குமாரத்தி, அவருடைய மகளா இருக்கிறதுனால உன் வாழ்க்கையில் இனிமே விசுவாசத்தினால் ஜெயிப்பாய் மகளே. ஒன்னே ஒண்ணு கேளுங்க, என் கூட மட்டும் இருந்துருங்கப்பா. சொல்லுங்க, நான் அதிகாலையில் உங்களை தேடுவேன் ஏசப்பா. உங்க வேதத்தை வாசிப்பேன் ஏசப்பா, விசுவாசிப்பேன் ஏசப்பா. உங்களுக்காக ஊழியம் செய்வேன் என்று நான் பொருத்தனை பண்ணுகிறேன் ஏசு ராஜா. ஆண்டவரே, நீங்க பேசும்படி என் இருதயத்தை திறப்பேன் என்று பொருத்தனை செய்கிறேன் ஏசப்பா. நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிர் ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய கரத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிரச்சனைகளை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் மாறப்போகிறதற்காய் நன்றி. எனக்காக நீர் வைத்திருக்கிற திட்டத்தை வாங்கிக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை குறிச்சு நீங்க வச்சிருக்கிற பெரிய திட்டத்தை நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. மரியாளை பார்த்து சொன்னீர், நீ போய் உன் சகோதரர்களுக்கு இது சொல்லு என்று சொன்னீங்களே. நான் ஒரு பெண் என்று சொல்லி பல நாட்கள் ஒளிந்து கிடந்தேன், மறைந்து கிடந்தேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே உங்க திட்டத்தை கையில வாங்கிக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, வாங்கிக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே, வாங்கிக் கொள்ளுகிறேன். உமக்காய் நான் புறப்பட்டு போவேன் ஆண்டவரே, உமக்காய் ஒளி கொடுப்பேன் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன். சொல்லுங்க, என்ன தாழ்த்துகிறேன். உங்க ஜனத்தை ஆசீர்வதிங்க, உங்க ஜனத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் அவர்களை கையில் எடுத்து உமக்கு ஆண்டவரே விளக்காய் பயன்படுத்துங்க. ஒளி வீச கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா.
உங்க வாழ்க்கையில பல தேவைகள் பிரச்சனைகளோடு இந்த முகாமுக்கு வந்திருக்கலாம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். 3 மிக முக்கியமான காரியத்திற்காக நான் உங்களுக்காய் ஜெபிக்க போறேன். The first prayer is it's for your personal life. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர்ட்ட என்ன கேட்க வந்திருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி கொள்ளுங்க, கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி சகரியாவுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை அற்புதமாய் கொடுத்தார். கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி கொர்நேலியுவின் ஜெபத்துக்கு அற்புதமான பதிலை கொடுத்தார். கைகளை உயர்த்தி கொள்ளுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த முகாமில் வந்து நான் 3 ஜெபங்களை உங்க சமூகத்தில் வச்சுட்டு போக விரும்புகிறேன். ஒன்று என் பர்சனல் லைஃபுக்கு ஆண்டவரே. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. என் சரீரத்தில் பலவீனத்தோடு வந்தேன், என் மனசுல கஷ்டத்தோடு வந்தேன், வாழ்க்கையில விரக்தியோடு வந்தேன், நான் தனிமையில் இருக்கிற ஆண்டவரே, எனக்கு எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க முடியல. ஆனா இன்னைக்கு நம்பிக்கையின் வார்த்தைகளை கொடுத்தீங்க. இன்னைக்கு என் பர்சனல் ப்ரேயர் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, ஜெபத்துக்கு பதில் தாங்கப்பா, என் ஜெபத்துக்கு பதில் தாங்க ஆண்டவரே. என்னை ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொன்னீங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் என் சிரசுல இறங்கட்டும் ஏசப்பா. வாயை திறந்து சொல்லுங்க, என் சிரசுல இறங்கட்டும் ஏசப்பா. என் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. நான் இளவயதுல உங்க ரொம்ப நேசிச்ச ஆண்டவரே, இப்ப அனல் குறைஞ்சு போய் இருக்குதப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் திரும்ப ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழும்படும். வாயை திறந்து சொல்லுங்க, நீங்க ஜெபிக்கும் பொழுதே உங்களை பலன் மூடுகிறது. இனிமேல் அதிகாலையில் ஆண்டவர் உன்னை தட்டி எழுப்புவார், உன்னை தட்டி எழுப்புவார். ராக்காலங்களில் உன்னை தட்டி எழுப்புவார். எல்லாரோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீ வா, வந்து அறையை மூடி ஜெபம் பண்ணு என்று சொல்லுவார். அந்த சத்தம் உள்ளத்துல கேட்கும் மகளே, அந்த சத்தம் உள்ளத்துல கேட்கும். கர்த்தர் உன்னை கரம் பிடித்து விட்டார், கரம் பிடித்து விட்டார். உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு பெரிய ரிவைவல் இன்று வருகிறது. ஒரு அக்கினி உங்க பிள்ளைங்க மேல போடுங்கப்பா. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீங்களே. ஜெப வாழ்க்கையில அக்கினி, ஆவிக்குரிய வாழ்க்கையில அக்கினி இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. சரீர பலவீனத்தின் நிமித்தம் உம்மிடத்தில் நெருங்கி வர முடியாமல் இருக்கிற எல்லா பலவீனங்கள், வாயை திறந்து சொல்லுங்க, எல்லா பலவீனங்கள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, மனக்குழப்பங்கள் மாறுவதாக, சிந்தையில் இருக்கிற அழுத்தங்கள், டிப்ரெஷன், சூசைடல் டெண்டன்சி எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். சொல்லுங்க, கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டீர். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, அதற்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுத்து விட்டார். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி அப்பா. 2வது, உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்க போறீங்க. உங்க குடும்ப ரட்சிப்பா இருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவர்களுடைய விடுதலையா இருக்கலாம், குடும்ப சமாதானமா இருக்கலாம், பிள்ளைகளின் வாழ்வு செட்டில் ஆகாம இருக்கலாம். ஏதோ ஒரு தேவை நெருக்கம். சத்தத்தை உயர்த்திக் கொள்ளுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து ஜெபிக்க துவங்குங்க. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார்.
இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கிறது. வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சத்தங்கள் உயரட்டு சொல்லுங்க. என் குடும்பத்தை ரட்சிங்கப்பா, என் வீட்டில் இருக்கிற தரித்திரத்தை மாற்றுங்க, என் கணவருடைய குடி பழக்கத்தை மாற்றுங்க, தவறான உறவுகளை மாற்றுங்க, என் பிள்ளைங்களுடைய கீழ்ப்படியாமையை மாற்றுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைங்க படிப்புல ஆண்டவரே ஷைன் பண்ணல, ஆண்டவரே ஃபெயில் ஆகிறாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, என் பிள்ளைக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டை மாத்துங்க. என் வாலிப மகன் குடிக்கு அடிமையா இருக்கிறான், புகைக்கு அடிமையா இருக்கிறான், போர்னோகிராஃபிக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. இதெல்லாம் மாறட்டும். எல்லா தாய்மாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்தை ரட்சிங்க, என் தகப்பன் தாயை ஆசீர்வாதிங்க. வாலிப பிள்ளைங்கள்லாம் ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஏசப்பா. எங்க குடும்பத்தில் உங்க ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கட்டும். நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தை என் குடும்பத்திலையும் வரட்டும். ஸ்பெசிஃபிக்கா சில காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்தில் இந்த மாற்றம் வரட்டும், ஒரு மனம் வரட்டும், சண்டைகள் விலகட்டும், சமாதான குறைச்சல்கள் விலகட்டும். நிம்மதி இல்லாத நிலைமை இருக்குதுப்பா. நாங்கள் சஞ்சலத்தோடு இருக்கிறோம், தவிப்போடு இருக்கிறோம், அவமானத்தோடு இருக்கிறோம். கோர்ட்டு கேசுகள் எல்லாம் ஆண்டவரே ஜெயமாய் முடியட்டும். ஆண்டவரே, வரவேண்டிய அரசாங்க உத்தரவுகள் எல்லாம் வரட்டும். ஆண்டவரே, என் குடும்பத்தை உயர்த்துங்க. என் உறவினர்கள் மத்தியில் என் குடும்பத்தை உயர்த்துங்க. நான் புறஜாதியிலிருந்து உங்களை ஏற்றுக்கொண்டு வந்தேன் ஏசப்பா. நாங்க வெட்கப்படக்கூடாது, நாங்க துக்கமடையக்கூடாது. எங்களை சாட்சியா வைங்கப்பா. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரே, உமக்கு நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. குடும்பத்திற்காக ஏறெடுத்த ஜெபத்தை கேட்டீரே, உங்களுக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு விசுவாசத்தோடு நன்றி சொல்லுங்க. சொல்லுகிறோம் நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி பெற்றுக்கொண்டோம் என்று நன்றி சொல்லுங்க. ஜெபத்தை கேட்டார் என்று நன்றி சொல்லுங்க. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? Thank you Jesus, thank you Jesus. கடைசியா கையை உயர்த்திக்கோங்க. ஏதோ ஒரு மன விருப்பம், ஏதோ ஒரு வாஞ்சை நெடுநாளா இருதயத்துல குடிக்கொண்டிருக்கிறதா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? ஆண்டவர் நேரா வந்து உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் மகளே? பெயர் சொல்லி ஒரு அகாஸ்வீரு ராஜா அழைத்தது போல, எஸ்தர் ராஜாத்தியே என்று சொல்றது போல, உங்க பேருக்கு பக்கத்துல ராஜாத்தின்னு ஒரு பேரை போட்டு கர்த்தர் உங்களை கூப்பிடுகிறார். Hallelujah, what a great privilege. உனக்கு என்ன வேண்டும் மகளே? நீ ராஜ்யத்துல பாதி மட்டும் கேட்டாலும் நான் அதை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இசப்பா, இதுதான் என் மன விருப்பம், இதுதான் என் மன விருப்பம். எஸ்தர் தன் ஜனத்தின் ஜீவனை கேட்டார். நீங்க எதை கர்த்தர்ட்ட கேட்கிறீங்களோ கர்த்தர் தருவார். கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் உண்மையுள்ளவர். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தையும் நிறைவேற்றாது இருப்பாரோ. இந்த மூன்றாவது ஜெப குறிப்பு தேவ சமூகத்தில் தூபமாய் ஏறெடுக்கப்படுகிறது. பரிசுத்தவான்களின் ஜெபங்கள் தூபமாய் தூபமாய். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஜனங்கள் வெளியே கூட்டமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் சகரியா தூபம் காட்ட சென்ற பொழுது, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னார். சகரியாவுக்கு மட்டுமல்ல மகளே, உனக்கும் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மன விருப்பத்தை ஆண்டவர் ஏற்றிருக்கிறார். நிச்சயமாய் பதில் கொடுப்பார். இந்த ஆண்டிலே கர்த்தர் செய்கிற கிரியைகளை நீ பார்ப்பாய். இந்த மாதத்துல ஒரு சிலருக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க. அப்படி ரெண்டு கரத்தை உயர்த்தி உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி என்று சொல்லுங்க. கரங்களை தட்டி உங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.